நாங்க பேசுவோம், எல்லா டாபிக்கும் பேசுவோம். அப்படி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பேசுறோம். அப்ப நீங்க வந்து விஜய் ரசிகர் அப்படின்னு வரும்போது நிறைய பேர்கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. தெரிஞ்சு கேட்கறத கேட்டுக்கலாமா? கேளுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப அந்த இது கழகம் வெற்றி கழகம்னு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களே, அது சம்பந்தமான அடுத்த நடவடிக்கைகள்லாம் என்ன பண்ண போறீங்க? என்ன அடுத்த நடவடிக்கைகள்லாம் என்ன கட்சி சார்பா? அதாவது இப்ப கட்சி பேர் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு கட்சி பேர் வந்து அங்கருந்து நமக்கு முதல்ல அப்ரூவல் வரணும். எங்க இருந்துன்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல எங்க அந்த பேரு எலெக்ஷன் வந்து கமிஷன் ஆஃப் இந்தியா. அதான் அந்த பேர் வந்து கிடைக்குமா கிடைக்காதான்றதே இன்னும் வந்து கன்ஃபார்மா நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா அதுல ஏதாவது பிழை இருக்கலாம்னா திருப்பி இப்ப யாரோ ஒருத்தவங்க வந்து இதே பேரை நாங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு இஷ்யூஸ் வேல்முருகன். போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் முதல்ல கிளியர் ஆகி வரணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, கட்சி கொடிகள், கொள்கைகள், அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து ரெடி ஆகணும். இதற்கப்புறமா அட்லீஸ்ட் ஒரு முதல் கூட்டமாவது போடணும். ஃபர்ஸ்ட் ஒரு மாநாடோ ஏதோ ஒன்று ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறமா தான். ஏன்னா இப்ப 2026 எலெக்ஷனை நோக்கி தான் அப்படின்றத கிளியரா அறிக்கை பண்ணிட்டார் தளபதி அவர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இனி இப்ப வரப்போற எலெக்ஷன் இன்னும் 2 மாசத்துல நாடாளுமன்ற எலெக்ஷன் வரப்போகுது, பிஎம் எலெக்ஷன். ஸோ அதற்கு யாருக்கும் சப்போர்ட்டும் கிடையாது. என்னுடைய ஆதரவு வந்து யாருக்கும் நாங்க கொடுக்க போறதில்ல. அது அறிக்கையில மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது அறிக்கையில வந்திருக்கா? கண்டிப்பா வந்திருக்குல்ல. பார்க்கலையா நீங்க அத? வந்திருக்கா? அறிக்கையில அது அது சொல்லியிருக்காப்ல. சொல்லிருக்காப்லையா? சரி, அறிக்கையில அது கிளியரா ஓகே. வந்திருக்கு. ஓகே, ஓகே. இந்த வருகிற தேர்தலில் எங்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்கும் நாங்கள் வந்து ஆதரவு பண்ண போறதில்ல. மீன்ஸ் எங்களோட நிலைப்பாடு எதுவும் எடுக்க போறதில்ல அப்படின்னு தான் கிளியரா போட்டிருக்காங்க. ஓகே. இதுல ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. நீங்க சொல்லியிருந்தீங்க. இதுல நீங்க சார் ஒரு நிமிஷம். இதுல நீங்க ஒண்ணு சொல்லியிருந்தீங்க முன்னாடி. அது இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சொல்லியிருந்தீங்க. அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆகணும். அப்ப அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் கட்சியோட பேரை சொல்லியிருக்கலாமே. ஏன் அவசரப்பட்டு முன்னாடியே? இந்த பேர் இப்ப பதிவு பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. அது எதுவா வேணா இருக்கட்டும். சாதாரண நீங்க ஒரு சங்கத்துல போயிட்டு ஏதாவது ஒண்ணு நீங்க ரிஜிஸ்டர் உதாரணத்துக்கு ஒரு படத்தை போய் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணா கூட நான் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு வந்துருவேன். அதுக்கப்புறமா திருப்பியும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற ஒருத்தர் யாராவது வந்து நான் அந்த படத்தை சப்போஸ் நம்ம எடுத்து ரிலீஸ் பண்ண போறோம்னா அப்பதான் நான் வந்து இந்த பேரை நான் முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சேன், இது எனக்கான பேரு, இது எப்படி நீங்க அவளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு பேர் அங்க பதிவு பண்ணியிருக்காங்க. பட் அதே மாதிரி இப்ப இன்னொருத்தர் இந்த பேர் ஆல்ரெடி வச்சிருக்கேன். இப்ப நாளைக்கு மறுபடியும் ஒருவேளை எலெக்ஷன் ஆஃப் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு சேஞ்சஸ் பண்ணுது, இல்ல இது ஏத்துக்க முடியாது, நீங்க வேற பேர் வைங்க அப்படின்னு சொன்னா நீங்க மறுபடியும் இன்னொரு பேர் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். கரெக்டா? நீங்கன்னு சொல்லாதீங்க. அதாவது தமிழ்நாட்டுல தமிழக மக்கள் நீங்கன்னா அப்ப நீங்க வேற நான் வேற அப்படின்ற மாதிரி ஆயிரும். தமிழக மக்கள்னா அங்கதான் ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு சார் விஜயராகவன். அதுதான் ஒரு கேள்வி இருக்கு. தமிழ்நாடு அப்படின்னு இருந்தாதான், தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாதான் தமிழக மக்கள்ன்ற அப்படின்றத குறிக்கும். நீங்க வெறும் தமிழகம் அப்படி தமிழக அப்படின்னா அது தமிழ்நாடு தானே பேரு. தமிழகன்றது வேற இல்ல. இல்ல உங்க பேர் என்ன சொல்லுங்களேன்? கபிலன். எஸ் கபிலன். தமிழகம், தமிழ்நாடு எல்லாமே. தமிழகம்ன்றது சுத்தமான தமிழ் தான் அது. தமிழ்நாடு ஒரு சின்ன பையன் ஒருத்தர் கிளாஸ் எடுத்திருப்பான் பாருங்க, அந்த வீடியோல அழகா சொல்லியிருப்பான். அவனே அழகா விளக்கி இருப்பான். ஏன்னா அதையும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் இந்த நேம் கரெக்ஷன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்துருக்கலாம். அகம்ன்றது சின்ன விஷயம்தான், நாடுன்றது பெருசு. அழகா விளக்கி சொல்லியிருப்பான். தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தா இப்ப நம்மள இந்தியாவில பொறுத்த வரைக்கும் அது ஸ்டேட் தான். இல்ல அப்படி இல்லைங்க. இப்போ இந்தியா தான் நாடு. இருங்க, இந்தியா தான். இல்லங்க நீங்க புரிஞ்சுக்கல. இப்ப ஒண்ணு இல்லங்க, கோயம்புத்தூரோட பேர் முன்னாள் பேர் என்னங்க? எனக்கு அந்த அளவுக்கு டீடைல் தெரியாது. நீங்க கோயம்புத்தூர் இவ்வளவுதான் இங்க பாருங்க. தெரியல. பாம்பேக்கு முன்னால பேர் மும்பைன்னு வாங்க. அதுக்கெல்லாம் வந்து இப்ப நம்ம அந்த மேட்டருக்குள்ள பம்பாய் தாங்க பேரு சொன்னீங்கல்ல. இப்ப நீங்க பாஸ்போர்ட்ல என்ன போட்டிருக்கீங்க? பேரு போட்டிருக்கேன். என்னோட முழு பேரு எஸ் கபிலன் போட்டிருக்கேன். பாஸ்போர்ட் இந்தியன் பாஸ்போர்ட்டா தமிழ்நாடு பாஸ்போர்ட்டா? இந்தியன் பாஸ்போர்ட். அப்ப அவ்வளவுதான் கணக்கு. அப்போ உங்க டேட் ஆஃப் நீங்க தமிழ்நாடு தானே வைக்கணும். இல்ல அப்ப நீங்க தமிழ்நாடு தானே வைக்கணும். தமிழகம்னா என்ன அர்த்தம்? உங்க ரேஷன் கடையில தமிழ்நாடு போட்டிருக்க, தமிழகம் போட்டிருக்க. ரேஷன் கடையில தமிழகம் போட்டிருக்க, தமிழ்நாடு போட்டிருக்க. இல்ல நீங்க ஃளைட்ல பறக்கறத விடுங்க சார். நீங்க ஃளைட்ல பறக்கறத விடுங்க சார். ரேஷன் கடையில நீங்க தமிழ்நாடு போட்டிருக்க, தமிழகம் போட்டிருக்க. சார் ரேஷன் கடைக்கு வாங்க முதல்ல. பேசிக்ல இருந்து வாங்க. இலவச ரேஷன் கடையில என்ன வருது உங்களுக்கு? முதல்ல ரேஷன் கார்டு என்ன வேணா இருக்கட்டுங்க. ரேஷன் கார்டு முக்கியம் இல்ல. ரேஷன் கார்டு முக்கியம் இல்ல, பாஸ்போர்ட் முக்கியம்னு வரீங்களா நீங்க? ரேஷன் கார்டு ஸ்டேட் வைஸ். நீங்க ஒரு நாட்டு பிரஜைன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? நீங்க இப்ப பிஎம் நிக்கிறீங்களா இல்ல சிஎம் நிக்கிறீங்களா? சிஎம்க்கு தான் 2026. அது என்ன பிஎம் வருது? அப்ப ஸ்டேட் வைஸா சென்ட்ரல் வைஸா? அது ஸ்டேட் வைஸ் தான். அது அதத்தான் பேசிட்டு இருக்கேன் நானும்.
நீங்க அத பேசுங்க. நான் கேட்டதுக்கு நான் தமிழ்நாட்டுக்கு தான் நான் விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நீங்க எலக்ஷனுக்கு திருப்பி வர்றீங்க. தமிழ்நாட்டுக்கு ஏங்க ஏன் அப்படி சொல்றீங்களா? நாடு இல்ல தமிழ்நாடு நீங்க தனி நாடு கிடையாது. தமிழகம் தமிழ்நாடு வச்சுட்டீங்கல்ல, ஒரு ஸ்டேட். தமிழகம் வச்சதுக்கு இப்போ நீங்க தமிழகம் கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்ல. ஆ, புரியுதுங்களா? சரி, சரி. அதுக்கான விளக்கம் அதுவும் இதுவும் ஒண்ணுன்னு சொல்லாதீங்க. ஏன் எது நீங்க எது ஒண்ணு வச்சீங்கன்னு எது எது ஒண்ணுன்னு சொல்ல தமிழ்நாடும் சொல்லாதீங்கன்றீங்க. தமிழகமும் சரி, ஒண்ணுதாங்க நீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒண்ணா சொல்லாதீங்க. இல்லைன்றீங்க. உங்களுக்கு ஒண்ணா இல்லைன்னா நீங்க அப்படியே புரிஞ்சுக்குங்க. அது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஓகேங்க, ஒண்ணா இல்லைங்க, நாங்க உங்களுக்கு அப்படியே ஒண்ணா எடுத்துக்கிறோங்க. இல்லைன்னா அத நீங்க தனித்தனியா புரிஞ்சுக்கங்க. பிரச்சனை கிடையாது. தமிழகம் தப்பான்னு புரிஞ்சுக்கங்க. பிரச்சனை கிடையாது. இதுல என்ன இருக்கு உங்களுக்கு? ஓகே சார், ஓகே சார். இவர் என்னமோ தமிழர்களை பிரிக்க வரானே, நான் ஏன்னா புரிஞ்சுக்கிறேன் நீங்க சார். நீங்க நன்றி அத வந்து நன்றி. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சார் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி இல்ல தமிழ்நாடு நீங்க விஜயராகவன் சார். தனி நாடா வந்து ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. இல்ல தமிழ்நாடு இல்ல இஸ் இல்ல ஸ்டேட் இல்ல ஆஃப் இல்ல இந்தியா. இல்ல இல்ல தமிழ்நாடுன்றது பொருள் வந்து தனி நாடு அப்படின்றது கிடையாது. அதுக்கான பொருள் கிடையாது. இல்ல நீங்க இப்ப தமிழ்நாடுன்றது ஒரிசா தமிழகத்தையும் வரைக்கும். தனி நாடையும் நீங்க இப்படி கம்பேரிசன் சார் பண்ணி இல்ல சார், பாத்தீங்கன்னா முதல்ல அதுக்கு சொல்ற அதான் அர்த்தம் இருக்கு. கேளுங்களேன். அப்படி இல்ல சார். அதாவது அகம் என்ற பொருள் வந்து என்ன குறிக்கும்? அகத்தை பார் முகத்தை அகம்னா ஆமா. அகம்னா என்ன அகம்னா என்ன நம்மளுடைய இப்ப ஒரு அகம்னா மனச கூட அகம் தான் சொல்லுவாங்க. சார்? அது ஒரு அகத்தின் குறுகிய அழகு மனதில் வட்டத்துக்குள்ள வருது இல்ல பிரதிபலிப்பாங்க. சார்? அது குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ள வருது இல்ல. தமிழ்நாடுன்றது அப்படி கிடையாது சார். ஆமாங்க. நம்ம அப்போ வந்து ஃபோக்கஸ் பண்றது தமிழ்நாடு ஆஸ்திரேலியா இல்ல அரசியல் இல்ல தான். ஏசியன் அதாவது கான்டினென்டல் தமிழக இல்ல சார். இருங்க. சார் சார் ஒரு நிமிஷம் சொல்ல விடுங்க சார். சொல்லுங்க. அதாவது ஏசியன் கான்டினென்ட் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற ஒரிசால இருந்து ஆரம்பிச்சு நீங்க வந்து வடநாடு வரைக்கும் தாண்டி, இன்னும் சொல்ல போனா ஸ்ரீலங்கா தாண்டி அந்த பக்கம் ஆஸ்திரேலியா வரைக்கும் இந்தோனேஷியா வரைக்கும் நம்மளுடைய பரப்பளவு பறந்து விரிந்திருந்த காலம் எல்லாம் இருக்கு. அதனாலதான் இருக்கு. தமிழ்நாடு அப்படின்னு பேரு வந்துச்சு. இங்க இந்தியாவில எந்த ஒரு ஸ்டேட்டுக்காவது இந்த மாதிரி பொருள் இருக்கான்னு பாருங்க. தமிழ்நாடுன்னு இருக்கும். இது வந்து தனி நாடு அப்படின்றதே இல்லைங்க. அதாவது வெள்ளைக்காரன் உள்ள வர்றது வரைக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற மாவட்டங்கள் எல்லாமே தனித்தனி பேரரசு சிற்றரசுகளா பிரிஞ்சிருந்தது. முதல்ல புரிஞ்சுங்க. மிஞ்சி இருக்கிறது இங்க தமிழ்நாடு அப்படின்றத நீங்க தமிழகம் அப்படின்றது ஒண்ணு வேற, தமிழக அப்படின்றது அர்த்தம் வேற, தமிழ்நாடுன்றதுக்கான அர்த்தம் வேறங்க. கபிலன் தானே பேசுறீங்க? ஆமாங்க. தமிழ்நாடு எப்ப பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? தமிழ்நாடுக்கு எப்ப வந்துச்சுங்க தெரியாது, சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் தான் இருந்துச்சு. எது? 1969 தான் மெட்ராஸ் பேரை தூக்கிட்டு தமிழ்நாடுனே வச்சிருக்காங்க. ஏங்க அது வெள்ளைக்காரன் வச்சதுங்க. நீங்க சொல்றது 300 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்க ஏதோ 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்தை ஏதோ சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். 300 வருஷத்துக்குலாம் நான் முன்னாடி சொல்ல ப்ரோ. சிம்பிளா சொல்றேன். இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு மெட்ராஸ்ன்றதுதான் சென்னைன்னு இங்க வந்து மாத்தினாங்க. ஆனா கல்கத்தா எப்படி கொல்கத்தான்னு மாறுனுச்சோ அந்த மாதிரி வரலாறு நான் கேட்கல. அதுக்கு முன்னாடி இருக்கிற வரலாறு சொல்லுங்க எனக்கு. நான் உங்களுக்கு சொன்னது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிபி ஆண்டு வரலாறுகள். அப்படி பாத்தீங்கன்னா 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழன் தான் மூத்த மொழி. தமிழ் தான் எல்லாத்துலயும் முதல்ல. நீங்க தமிழகன்னு சொல்லுவீங்களா தமிழ்நாடுன்னு சொல்லுவீங்களா? இல்ல நீங்க அதை ஃபாலோ பண்ற ரேஷன் கார்டுல ரேஷன் அட்டையில தமிழக அரசு அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? நீங்க தமிழ்நாடு அரசுன்னு தான் இருக்கு. தமிழக அரசுன்னு இருக்கா? தமிழ்நாடு அரசு தானே இருக்கு. ஏங்க தமிழ்நாடுன்னா தமிழ்நாடுக்கு அரசு தாங்க பேர் வைப்பாங்க. அது எப்படிங்க தனி நாடா காட்டும்? அது எப்படிங்க தனி நாடுன்னு சொல்லி நீங்க எப்படிங்க அந்த பக்கம் திருப்பீங்க? ஒரு நிமிஷம் ஏங்க கொடநாடுன்னு இருக்கு. இருங்க கொடநாடுன்னு இருக்கு. அதுக்கு நான் தனி நாடா? இவ்வளவு ஃபோர்ஸா பேசுறது ஒண்ணும் அவசியமே இல்ல. நான் சிம்பிளா ஒரு லாஜிக் சொல்றேன் கேட்டுங்க. இல்ல நான் அப்படிதான் பேசுவேன். இல்ல விஜயராகவன் என்னுடைய மொழி இல்ல என்னுடைய வேகம் என்னோட மாடுலேஷன் அப்படிதான். கண்டவன் கண்ட மாதிரி எழுதும்போது கோவம் வரத்தாங்க செய்யும். சார் இங்க பாருங்க. உங்க பேரு விஜயராகவன். அது உங்களுக்கு கிடையாது. இல்ல நான் இப்படி வரேன் விஜயராகவன். இல்ல இல்ல இருங்க சிம்பிளா. அதாவது தமிழக வெற்றி கழகம்ன்றது பேரு அந்த கட்சி. தமிழை பிழையாக எழுதினால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தாங்க கோவப்பட முடியும். பின்ன பக்கத்து மாநிலம் இருக்கிறவங்களா கோவப்படுவாங்க? இருங்க பேச விட்டு பேசணும். அப்பதான் வந்து ஆர்குமெண்ட் கரெக்டா போகும். சரி 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 பேசுங்க. சரி பேசுங்க. தமிழக வெற்றி கழகம்ன்றது அந்த கட்சியோட பேர். ஓகேங்களா? நாளைக்கு விஜய் அவர்களே அசிஎம் ஆனா கூட தமிழ்நாடு அரசுன்னு தான் சொல்ல போறாரு. ஒரே தமிழக அரசுன்னு சொல்ல போறது கிடையாது. அதே நீங்க சொன்ன அந்த ரேஷன் கார்டுலயும் தமிழ்நாடு அரசுன்னு தான் வரப்போகுது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு பேர் தமிழ்நாடு தான் பேருக்கு. அதை யாரும் மாத்தலையே. அகம்க்கு பொருள் என்னங்க? அகம் பொருள்னா உள்ளங்க. இல்ல வேற என்ன? என்னோடது. இது என்னோடது. அகம்ன்றது என்னோடது அப்படின்றது பொருள். முதல்ல கேளுங்க சார் ஒரு நிமிஷம். நீங்க சொல்லும் போது நான் கேட்டுக்கிட்டேன். இப்ப நான் சொல்ற ஒரு விஷயம் கேளுங்க சொல்லுங்க சார். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இங்க எல்லாருமே தமிழ்நாடு தமிழ்நாடு அப்படின்னு தான் எல்லாருமே பொருள் பேச்சு பொருளா இருக்கும் போதும் சரி, இல்ல இங்க வந்து இவர் சொன்னக்கூடிய அடையாள அட்டைகளா இருக்கட்டும், இல்ல வந்து நீங்க ரேஷன் கடை அட்டைகளா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே தமிழ்நாடு அப்படின்னு தான் இருக்கு. நீங்க தமிழகன்னு சொல்லி எங்கேயாச்சும் இருக்கிறத நீங்க பாக்குறீங்களா? ப்ரோ தமிழ்நாடுன்னா தமிழ்நாடு தான் இருக்கும். என்ன நீங்க அது குறிக்காது சார். தமிழக அப்படின்னு சொல்லிட்டு வர்றது நீங்க அப்படியே போற போக்குல இது வந்து பேச்சு மொழியா இருக்கு சார். பேச்சு மொழியில இருக்கிற தமிழா சார்? சார் 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 சார்
பேச்சு மொழியில இருக்கிற தமிழ் தமிழா சார்? நீங்க சொல்லுங்க சார். திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சிருக்குல்ல, அப்ப இது என்ன திராவிடம் நீ ஏன் வரல? நீங்க அப்ப அதெல்லாம் கேட்டுருக்கீங்க, ஏன் திராவிடம் சார் என்ன சார் இது? இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது கட்சி பேர்ல ஏதாவது பிழை இருக்கா? இல்ல கட்சி பெயர்ல ஏதாவது பிழை இருக்கா? அண்ணா இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு இருக்கு, அதுல ஏதாவது பிழை இருக்குங்களா? நான் என்ன கேக்குறேன், அது எப்படி பிழை இல்லைன்னு சொல்றீங்க? அவங்க தமிழகன்றலாம் பேர் சேர்க்கலையே சார். வைக்கணும்னா அவங்க ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சிருக்காங்க? தமிழ்நாடு முன்னேற்ற அது அவங்க கட்சி கொள்கையை பொறுத்து இருக்கு, அவங்க கொள்கை இருக்கு, அதனால அவங்க திராவிடன்னு சொல்லி அவங்க திராவிட கொள்கையை புடிச்சிட்டு இருக்காங்க, அவங்க வைக்கிறாங்க சார். இப்ப இங்க வச்சு தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாருமே தமிழ்நாட்டு உள்ள சேர்த்து திராவிட சார் ஏதாவது ஒரு கட்சி, நீங்க சொல்லக்கூடிய கட்சிகள் திமுகவோ சார் சார் நீங்க மத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி விஜயராகவன் சார், விஜயராகவன் நான் பேசுறது கேக்குதா? விஜயராகவன் ஒரு நிமிஷம் நான் பேசட்டுமா? பாயிண்ட்லெஸ்ஸா இருக்குன்னு சொல்றேன் நான் பேசுறதை கேட்டுட்டு முழுசா கேட்டு பாயிண்ட்லெஸ்ஸா இல்லையான்றதை நீங்க முடிவு பண்ணுங்க. நான் அதை முடிவு பண்ணதான் சொல்றேன் ப்ரோ. தமிழக இல்லையே நான் பேசவே இல்லையே, அப்புறம் நீங்க அதுக்குள்ளே முடிவு பண்றீங்களே நாட்டு கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க சார். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க பேர் வச்சு முடிவு பண்ணி நீங்களே வந்து முடிவு பண்றீங்க. என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க சார். கட்சி பேருக்கும் ஸ்டேட் பேருக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு சார். கட்சி பேருக்கு என்ன சார் வச்சிருக்கீங்க? நான் கட்சி பேர் என்னமோ வைப்பாங்க, அது உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்க, பிடிக்கலனா விடுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார் அது எப்படி சார் பிடிச்சா பிடிக்கலன்னு தமிழ பிழையோட எழுதுனா அது யாரோட தப்பு சார்? சார் நாங்க அதான் உங்களுக்கு பிடிக்குது. வெற்றி கழகம் அப்படின்றது இக்கனா வரும், அதுலயும் பிழை இருக்கு. வெற்றி கழகம் போட்டிருக்கீங்க, சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். வெற்றி கழகம்னு இருக்க வேண்டிய பேரை வெறும் வெற்றி கழகம்னு வச்சிருக்கீங்க. வெற்றி கழகம்னு வரும், இக்கனா ஏன் சார் வரல? இந்த தமிழ்ல பிழையை கண்டுபிடிச்சு நீங்க தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் தமிழ் சைன் போட்டுதான் இருக்கா? ஆமா சார். எல்லா இடத்துலயும் எல்லா ஸ்டேஷன்லயும் எந்த இடத்துல இல்லன்றதை நீங்க சொல்லுங்க. அதுக்கு தானே பொது வாழ்க்கைக்கு வரீங்க, நீங்க சொல்லுங்க. இவ்வளவு அக்கறை பேசுறீங்கல்ல. ஆமா சார். எல்லாரும் தூக்கி பிடிச்சிட்டீங்களா நீங்க எல்லாரும்? ஆமா சார், ஆமா சார், எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க தூக்கி பிடிக்கிறோம். நீங்க ஒரு எங்க நீங்க தமிழ்ல இருக்க எல்லாத்தையும் நீங்க சைன் போர்டு எல்லா கடையில இருக்கா? அதான் சார், ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. எங்க இருக்குன்னு சொல்லுங்க, எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நாங்க தூக்கி இல்ல நாங்க தூக்கி பிடிக்கல, நீங்க தூக்கி பிடிக்க இந்தியா தேவைப்படாதா? அப்ப மட்டும் இந்தியான்னு தேவைப்படாதா? நீங்க எல்லாத்தையும் தான் பேசணும். ஒரு பேர் அதான் சார், இந்தியால இருக்கிறவன் அதான் சார், இந்தியால இருக்கிறவன் ஹைவே ரோட்ல தமிழ் வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கணுமா? பெங்களூருக்கு போனா நீங்க அங்க வந்து ஹிந்தி, கன்னடம், இங்கிலீஷ் இந்த 3 வார்த்தை இருக்கா இல்லையா? அப்ப தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு? இந்த தமிழ்ல இவ்வளவு பிழை நீங்க சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ வருவோம். செய்யற பிழைய மறைக்க கூடாது. நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களுக்கு பேரை வைக்க தெரியல, நாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றது ஏத்துக்கிட்டா அது வந்து ஓகே. ஆனா மத்தவங்களை நீங்க ஏன் கேட்கலன்னு சொல்லி என்கிட்ட கேக்குறீங்க பாத்தீங்களா வாக்குவாதத்துல? திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது அவங்களோட கட்சி பேரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது அவங்களுடைய கட்சி பேரு. இதுல எங்கேயாச்சும் அவங்க தமிழகன்றதை ஆட் பண்ணிருக்காங்களா சார்? திராவிட முன்னேற்ற கழகமோ அனைத்து இந்திய சார் ஒரு நிமிஷம் கேளுங்க சார். நான் இப்போ ஒரு கட்சி ஓபன் பண்றேன்னு வச்சுக்கோங்க, நான் ஏன் தமிழகம்னு என் பேர் அந்த கட்சி நான் வைக்க கூடாது? பதில் சொல்லுங்க. நீங்க தமிழ்நாடுன்னு வச்சிருந்தா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, தமிழகம்னு வச்சிருந்தா எல்லாம் கேள்வி கேட்பாங்க. நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், தமிழ்நாட்டுல கட்சி ஓபன் பண்ணிருக்கீங்க, அப்ப பிழை இல்லாம தமிழ் எழுதுங்க சார். தமிழனா நான் தமிழகம்னு வைப்பேன், தமிழ்நாடுன்னு வைப்பேன் சார். அப்படிலாம் நீங்க எழுதி வைக்க முடியாது. இதுனா உங்க சொந்த தாத்தா பாட்டா சொத்தா? இதுனா தமிழகம் இல்லன்னா தமிழ்நாடு, அடுத்து தமிழ்னு பேரை வைப்பேன், அடுத்து தாமின்னு வைப்பேன், அந்த மாதிரி எல்லாம் வைக்க முடியாது. அப்ப இங்க உங்களுக்கு வந்து தமிழை நீங்க பிழையோட தான் எழுதுவீங்க, அதை நாங்க எல்லாம் வேடிக்கை பார்க்கணும், அப்படிதானே? எனக்கு தெரிஞ்ச தமிழை நான் எழுதுறேன், உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இதுல? அப்ப இது தமிழா? தமிழ் அதாவது பேச்சு மொழியில இருக்கிறது தமிழா? எல்லாருக்கும் ஒரே தமிழ் தான். வந்து தங்கிலீஷ் ஆகி போச்சுங்க இப்ப நிறைய தமிழ் சார். அவன் போனா என்ன சார், நீங்க தான் தமிழை வாழ வச்சு வந்திருக்கீங்களா, நீங்க வாழ வைங்க. நீங்க தான் இப்ப வாழ வைக்கிற மாதிரி. அப்ப திருவள்ளுவரை குறை சொல்லுவீங்களா? அப்ப திருவள்ளுவருக்கு ஏன் செலவு வச்சிருக்காங்கன்னு திருவள்ளுவர் குறை சொல்லுவீங்களா? தமிழ்நாட்டுல தமிழம் போய் தமிழ் போய் எல்லாம் போய் தங்கிலீஷ் வந்து இன்னைக்கு யார் என்னென்ன, அதனாலதான் இங்கிலீஷ்ல படம் பேர் டைட்டில் வைக்கிறீங்களா? தமிழ் தெரியல எங்களுக்கு. இல்ல அதனாலதான் இங்கிலீஷ்ல படம் பேர் டைட்டிலா வைக்கிறீங்களா வருஷலா? உங்களை மாதிரி தமிழ் ஆர்வலர்கள் வந்து கத்து கொடுங்க, நிறைய நல்ல விஷயம். சரிங்க சார், தமிழை வாழ வைக்கிற அப்ப நீங்க தமிழை வாழ வைக்க வரல, அப்ப அது மூலமா கிடைச்ச வரி சலுகையை மட்டும் ஏன் சார் வாங்குனீங்க? இல்ல அது மூலமா வரக்கூடிய வரி சலுகையை மட்டும் ஏன் வாங்குனீங்க? அதுக்கு இல்ல நானே கேக்குறேன். இல்ல சார் நாங்க தமிழை வாழ வைக்கிறோம், ஆனா நீங்க வாழ வைக்க வந்திருக்கீங்களா அழிக்க வந்திருக்கீங்களா? அதுக்கு நீங்க முடிவு பண்ணிக்கீங்க ஃபியூச்சர்ல. இப்பயே நீங்க பேசுறீங்க. நீங்க சொல்லுங்க சார். கட்சி பேர் ஓபன் பண்ணியாச்சுல, அதான் அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாரு. சரி, என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? தமிழை வாழ வைக்க போறீங்களா இல்ல தமிழ்நாட்டு மக்களை வாழ வைக்க போறீங்களா? அத நீங்க ஃபியூச்சர்ல பாப்பீங்க சார். சொல்லுங்க சார். ஃபியூச்சர்னா 2 வருஷம் தான் சார் இருக்கு. இதுங்க கொள்கைன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி எதுவும் என்ன கொள்கை இருக்கு? ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிக்கும் போது சார் ஏங்க இவ்வளவு துடிக்கிறீங்க?
ஆமா சார். பின்ன பெரிய ஒரு 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 முன்னணி நடிகர் ஒரு கட்சி பேர் அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு பண்ணிருக்காரு. அப்ப மக்கள் வந்து கொள்கையை கேட்க தானே செய்வாங்க. அது இல்லங்க இயல்பு இப்ப தானே. நீங்க சொன்னீங்கல்ல உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு. உங்க அவசரத்துக்கு நாங்க இல்லங்க எல்லாத்தையும் பண்ண முடியாதுங்க. எங்க அவசரத்துக்கு நாங்க இல்லங்க 5 வருஷத்துக்கு நாங்க இதே மாதிரி பண்ணுவோம். தொடர்ந்து பொறுமையா தப்பு நாங்க பண்ணி பண்ணுவோம். அசிங்கப்படாம நீங்க கொஞ்சம் பாத்துக்கிட்டே இருங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளவு அதான் நாள்? பாத்துட்டு தான் இருக்கோமே. 1.5 சார், நீங்க 8 நாள் ஆயிடுச்சு. அசிங்கப்படுறதெல்லாம் இன்னும் கட்சி பாத்துட்டே கொள்கை பேர் இருக்கோமே. சொல்லலையே ஆர்வமா சார். இருக்கீங்க. 8 நாள் ஆச்சு சார். வெயிட் பண்ணுங்க. ஐயா எவ்வளவு நாள்? ஐயா அடுத்த வருஷம் கூட கொடுப்போங்க. வெயிட் ஐயா பண்ணுங்க. ஐயா என்னய்யா வெயிட் பண்றது? வர்றதுக்கு முன்னாடியே நீங்க போட்டோ தூக்கிட்டே வரீங்க. சோறு போடும்போது மாற்றம்னு வரீங்க. இப்பவே போட்டோ வச்சு பிச்சை எடுக்கிறீங்க. இதுல நீங்க என்னத்த மாற்றம் பண்ண இங்க போறீங்க? பாருங்க, நாங்க எங்களுக்கு தெரிஞ்சதை பண்றோம். உங்களுக்கு பிடிச்சா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, பிடிக்கலன்னா விட்டுட்டு போங்க. இல்லைங்க உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டு கேட்கறதே நாங்க பிடிக்கலன்னா விட்டு கேட்கறோம். போலாம்ல சார். சார் உங்களுக்கு தப்பா சார் அப்ப தெரியுது. பிடிக்கலன்னா விட்டுறலாம்ல சார். சார் இது மட்டும் சொல்லுங்க, பிடிக்கலன்னா விட்டுறலாம்ல ஒரு பிரச்சனையும் கிடையாது. விட்டுலாம் சார். பிடிக்கலன்னா அந்த பிடிக்காத விஷயத்த பத்தி நம்ம பேச தேவையில்ல அப்படிலாம் சொல்ல மாட்டீங்களா? பிடிக்கலன்னா விட்டுறலாம்ல. உங்களை யார் பேச வேண்டாம், நல்லா பேசுங்க. சூப்பர் இன்னும் சார், கத்தி தேங்க்யூ பேசுங்க. சார், யார் வேண்டாம் சூப்பர் சார். ஒரு தமிழக வெற்றி கழகம்ன்ற பெயர்லயே இக்கண்ணா விட்டுட்டு தமிழ்நாடு அப்படின்றத கூட எடுத்து வைக்க முடியாத ஒரு கட்சி தலைவர். இல்ல சார், நான் பிடிக்காத பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஏன் உங்களுக்கு ஏன் ட்ரிகர் ஆகுது? இல்ல தமிழ்நாடே போச்சு, ஒரு இக்குதான் பிரச்சனைன்றீங்க. நான் என்ன பண்ண முடியும்? பேசிக்கீங்க. தமிழ்நாடு எங்க போச்சு? தமிழ்நாட்டுல தான் இருக்கு. தமிழ்நாடு யாரு உரிமையெல்லாம் விட்டு கொடுத்தாப்ப? தமிழ்நாட்டுல இருக்க வேலை போச்சு. தமிழ்நாட்டுல இல்லங்க அது மட்டும் இல்லங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி வேலை இருந்துச்சு எல்லாருக்கும். அது இல்ல மட்டும் 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே தமிழ்நாடு செம்மையும் செழிப்புமாகவே அப்படியே காய்க்கும் போதெல்லாம் பண மரத்தெல்லாம் பணமா காய்ச்சி அவர் லெட்டர் பேட்லயே ஜோசப்ன்றத மறந்துட்டாரு. அதையும் ஞாபகப்படுத்தி கொடுங்க. அடுத்த வாட்டி திருப்பி அதுக்கு ரிஜெக்ட் பண்ற போறாங்க ஏதாவது. லெட்டர் பேடு போன வாட்டி வரும்போது ஜோசப் விஜய்னு போட்டார் இல்லையா, அதை மறந்துட்டாரு ஐயா. ஆர்வமா இருக்கிறீங்க. அதனால நீங்க அதை பின்னாடி ஃபாலோ பண்ணிருப்பீங்க. ஆமா ஐயா, ஒரு கிளாஸ்ல ஒருவரல் புரட்சியை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் ஐயா. ஒரு கிளாஸ்ல ஒரு பிள்ளை ரொம்ப மக்கா இருந்துச்சுன்னா அது மேல அக்கறை வச்சு சொல்லி கொடுப்போம். இந்த மக்கு பிள்ளைக்கு கொஞ்சம் படிப்பு வரட்டும். சொல்லுங்க. வேலைக்கு ஆகாது. ஏன்னா எல்லாம் தப்பா எழுதியிருக்காங்க. நம்ம லால் சலாம் பத்தி பேசுவாங்க. ஐயா உங்க கொள்கையை மிக்க தெரிஞ்சு கொண்டோம். நன்றி. நீங்க தெரிஞ்சுங்க. நீங்க என்ன வேணா தெரிஞ்சு இன்னும் ஃபாலோ பண்ணுங்க. மறந்துடாம ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்சா சேனலை ஃபாலோ பண்ணுங்க. என்ன வசதி? அதுக்குதான் வந்தீங்களா சார்? கட்சியே தப்பா இருக்கு, பிடிக்கலன்னு சொல்லியாச்சு, அப்புறம் என்ன கட்சிக்கு ஒரு சேனல் வேற? அதாவது ப்ரோ, நீங்க கட்சிக்கு இல்ல, எனக்கு ஆரம்பிச்சது இல்ல. அதுக்கு கூட ரஜினி ரசிகர்கள் சப்போர்ட் தான் தேவைப்படுது போல இருக்கு. எதுக்கு? கட்சிக்கு. அதுக்கும் பேசுங்க. நீங்க பேசுறதுன்னு சொல்றோம். நீங்க தானே சீண்டி விடுறீங்க. சும்மா இருக்க மாட்டீங்க. அங்கதான் பேசுறதுக்கு ஆளே இல்லையா? அப்ப விஜய் கட்சியில பேசுறதுக்கு ஆளே இல்லையா? அதாவது உங்க ஆளுதான் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி ஒண்ணு பேசுறாரு, அப்புறம் இப்படி ஒண்ணு பேசுறாரு. எப்படி பேசுனாரு? அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட போன் பண்ணி ஆளு கேட்டாரா? யாருங்க அந்த அண்ணாமலை தம்பியா? யார பத்தி பேசுறீங்க? காமெடியா இருக்கு. அப்புறமா வந்து பேசுறவங்க. ஏங்க அந்த அண்ணாமலை தம்பி பத்தி பேசுறீங்க? போகலாம் வேண்டாம். அது இது வரைக்கும் கம்மியா இருந்தேன். இது வரைக்கும் பேசுறீங்க. நான் வாய் திறக்கல. ஒரு 4 கேள்வி கேட்டதுக்கு உடனே வந்து பேர் ஒழுங்கா ஏத்தறல. கட்டின உடனே எல்லாம் ஓடிடுறீங்க. அது இதுதான் எதிர்பார்த்தோம். இது கொஞ்ச நேரம் முன்னாடியே எதிர்பார்த்தோம். ஆனா நின்னு அடி இவங்களா வராங்க. இல்ல இவங்களா வராங்க, பேசுறாங்க, அடி வாங்குறாங்க, போயிட்டே இருக்காங்க. அதான் அவங்க அடி வாங்கினா மட்டும் பரவாயில்ல, அண்ணனுக்கும் சேர்த்து வாங்கி கொடுக்குறாங்க. எப்பவுமே ஒரே பேச்சுதான். அவர் அன்னைக்கு என்ன சொன்னாரோ அதான் கடைசி நாள் வரைக்கும். கடைசி அவர் பொலிட்டிக்கலா என்ன ஸ்டேட் பண்றோ அது வரைக்கும் கரெக்டா கனெக்டடா இருக்கும். கேளுங்க. ஒரு பேச்சு நாளைக்கு ஒண்ணு யூடியூப் சேனல்ல மொத்தமா வாந்தி எடுத்து வச்சிருக்குது இது. சரிங்களா? நான் இப்பதான் பாத்துட்டு வரேன் ஃபுல்லா. இது அங்க சுத்தி இங்க சுத்தி கைய எங்க கொண்டு வரும்னு புரிஞ்சிருச்சு எனக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே எதிர்பார்த்தேன். கடைசியில் அங்க வந்து சேர்ந்துருச்சு. அது எப்படி அவங்க அந்த பக்கம் வராம இருப்பாங்கன்னு நான் யோசிச்சேன். வந்துட்டேன். இல்ல அப்புறம் அது என்னதான் போட்டுக்குன்னு எல்லாரும் போய் கிளிக் பண்ணாதீங்க. அதை அப்படியே விட்டுருங்க ப்ளீஸ். அதாவது எங்க வந்தா ப்ரமோஷன் கிடைக்குமோ இல்ல அதுதான் தேவை. இப்படி வாந்தி எல்லாம் வாங்கிட்டு இப்படி ஒரு ப்ரமோஷன் தேவையா அப்படிங்கறதுதான் என்னோட கேள்வி. கடைசி டயலாக் பாத்தீங்களா? இல்ல தமிழகத்துக்கும் தமிழ்நாடுக்குமே வித்தியாசம் தெரியல. கடைசியா சொல்லிட்டு போன டயலாக பாத்துக்கிட்டீங்களா? மறக்காம சேனலை பாத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் அமுத்துங்க. இல்லங்க ஆக்சுவலா நான் வந்து பரவலா 10 நிமிஷம் சொல்றேன்.
ஏங்க இல்லைங்க, இவர் மட்டும் இல்லைங்க. இவர் நான் ஃபாலோ பண்ற நிறைய பேரோட காமன் ஒரு ஐடியாலஜி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவ்வளோலாம் அறிவெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க தேடி படிக்கிற பழக்கமும் கிடையாது. அவன் சொல்றதுக்கு ஆமாஞ்சாமி போடணும். இவங்க வந்து அவங்க ஃபேஸை வச்சு சம்பாதிக்க பார்க்குறாங்க. அவரு இவங்களை வச்சு ஓட்டு வாங்குறாங்க. இவ்வளோதான் இவங்க ஒரு விஷயமே. 12 யார் வயசு இது சொல்ல பையன் ஒரு ஜிப்சி 12 வயசு ஜிப்சி நீங்க பையன் ஒண்ணு செருப்பை சொல்றீங்க. கட்டி ஆமா. அடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேக்குறான். கரெக்ட் ஜிப்சி, நீங்க அகமென்ற இப்ப பொருளுக்கு சொன்னீங்கல்ல, என்ன? இதுதான் உண்மை. அவனுக்கு படிக்கிற அறிவே கிடையாது ஜிப்சி அகமென்ற யாருக்குமே. பொருளுக்கு என்ன வரும்? இவனுங்க என்னமோ சர்வசாதாரணமா வந்து நான் எதோ தமிழ்நாடு தானே குறிக்குது, அப்ப தேன்னு வச்சுக்க, என் இஷ்டம் தமிழ்னு என்ன வச்சுக்க. வேணாலும் வைப்பான்றானுங்க. என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இவனுங்க என்னமோ அவன் ஆத்தா அப்பா விட்டு சொத்து மாதிரி என்னமோ தமிழ்நாட கூறு ஜிப்சி போட்டு ஒண்ணு வைக்கிறானுங்க. ஒருத்த கூட அந்த படிப்பறிவே கிடையாது. இல்ல இந்த இவனுங்க இந்த என்னமோ இவங்க காதுல ஆத்தா எவன் அப்பா என்ன சொத்து சொன்னாலும் அப்படியே மாதிரியும் அது இவங்க திருப்பி தாத்தா ரிப்பீட் வீட்டு சொத்து பண்ணிட்டு மாதிரியும் தாத்தா வீட்டு சொத்து மாதிரியும் தமிழ்நாட வந்து தாமி அப்படின்னு சொல்லி பேரை மாத்தி இவனுங்க என்னமோ கூக்கு வித்துட்டு இருக்கானுங்க. நான் என்ன என் அரை கிலோ கால் கிலோ இஷ்டம், முக்கால் என் கிலோ. கட்சிக்கு நான் என்ன வேணாலும் பேரு வைப்பேன் அப்படின்னா நீ மட்டும் உன் கட்சிக்கு ஓட்டு போட்டுக்கோ. ஓட்டு கேட்டு ஜனங்க பக்கம் வந்துடாதீங்க. என்ன இப்பதானே போனீங்க, என்ன ஜனங்க கிட்ட ட்ரிகர் தானே ஆயிட்டீங்களா? வந்தாகணும். விஜயராகவன் என்ன கோவப்பட்டு ட்ரிகர் ஆகி வந்துட்டீங்க போல இருக்கு. நாங்க விஜய் கட்சியில இருக்கிறவங்கள சொன்னோம் விஜயராகவன், நீங்க தனிப்பட்ட முறையில எடுத்துக்காதீங்க. கேக்குதா கேக்குது கேக்கலையா? விஜயராகவன். கேக்குதா? சொல்லுங்க பிரதர். சாரி, நமக்கு ரூம் பக்கத்து ரூமுக்காரன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான் தூங்கணும்ட்டு. சவுண்ட் போட்டு அதனால தான் ரூம் விட்டு வெளில வரதுக்காக தான் வந்தேன். வெயிட் பண்ணு. மொட்டை மாடிக்கு வந்துருங்க. என் வாய்ஸ் எல்லாம் மொட்டை மாடிக்கு தான் கரெக்டா இருக்கும். நம்மளுக்கு இங்கெல்லாம் மொட்டை மாடிலாம் கிடையாது bro. டிஸ்டர்ப் பண்றபடியே வேலையா மொட்டை- போச்சு. நம்ம வேலையை பார்க்கவே துபாயில கிடையாது. துபாயில மொட்டை மாடிக்கெல்லாம் போக முடியாது ப்ரோ. நீங்க வேற. ஏன்? ஆட இங்க மொட்டை மாடிக்கெல்லாம் அலோட் இல்ல ப்ரோ, வெளில விட மாட்டாங்க. சரி சரி சரி, நான் ரொம்ப நேரம் கேட்க இருந்தேன். நிறைய பேருக்கு கூட்டத்துல எல்லாம் சத்தம் போட்டனால கேட்க முடியல. இது நாள் வரைக்கும் தலைவர் பேரை வச்சு சினிமால மேல வந்தீங்க. இப்ப அரசியலையும் தலைவர் பேரை வச்சுக்கிட்டு தலைவரோட ஆதரவு கேட்டு அன்னைக்கு ஃபோன் பண்ணி தலைவர்கிட்ட பேசி நக்கீரன்ல செய்தியே வந்துருச்சு, தலைவர்கிட்ட ஆதரவு குரல் கேட்டிருக்காரு அப்படின்னு. நீங்க ஆதரவு தலைவர் ஆதரவு இல்லாம நீங்க ரசிகர்கள் எல்லாம் பேசுறத பார்த்தா தலைவரை குறை சொல்றீங்க. அப்ப ரஜினி ரசிகர்கள் நாங்கெல்லாம் வாக்கு போட மாட்டோம். ஓகே தானே? நீங்க இங்க இருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கன்க்ளூட் பண்ண விரும்பிக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நானும் அதான் எனக்கு வந்து ரஜினி அவர்களை வந்து வன்மாவா பேசணும், அவர் வந்து இப்படி கீழே இறக்கி பேசணும் அப்படிலாம் வந்து ஆசைப்பட்டதெல்லாம் கிடையாது. அது செஞ்சதும் கிடையாது. அது வந்து செய்யறதுக்கான எண்ணம்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது. பட் ஒரு இஷ்யூஸ் ஒன்று கிரியேட் ஆச்சு, அது எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லா ரஜினி ஃபேன்ஸுக்கும் தெரியும், எல்லா விஜய் ஃபேன்ஸுக்கும் தெரியும் அந்த இஷ்யூஸ் ஏன் கிரியேட் ஆச்சு. அதே இஷ்யூஸ் அவரும் இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு, அதுவும் எல்லாருக்குமே தெரியும். பட் இடையில உட்காந்து ஒருத்தர் சில பேர் மீடியால பேசுறாங்க பாருங்க, அதுதான் பிரச்சனை. உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா இந்த சத்யன் ராமசாமி போன்றவங்க. ராம்குமார் யாரு? சஞ்சய் ராமசாமி வரக்கூடிய வார்த்தை ஏன் ராம்குமார் வர மாட்டேங்குது? இல்ல சஞ்சய் ராமஸ் இல்ல, இருங்க. அதாவது ஆரம்பிச்சது சத்யன் ராமசாமி. ராம்குமார் ராம்குமார் இருக்கும்போது என்ன என்ன ஹிஸ்டரி என்ன தெரியும்? ஒரு நிமிஷம் ப்ளீஸ், ஒரு நிமிஷம் நல்லா கவுட்டுங்க. ஒரு நாள் அரவிந்த் சார் மேல வந்து மைக் வாங்கிட்டு என்ன சொன்னாருன்றது கொஞ்சம் மனசா கொஞ்சம் யோசிச்சு பாத்துங்க. யார் பேச போறீங்க அதை முதல்ல சொல்லுங்க. ராணா பேச போறீங்களா, இல்ல கிங்ஸ்ல நீங்க பேசுறீங்களா, இல்ல சரண்யா மேடம் நீங்க பேசுறீங்களா? இவர்கிட்ட யார் பேசுறீங்க? சரி ராணா சொல், பேசுங்க. சொல்லுங்க விஜய். அதாவது ஆரம்பிச்சது சத்யன் ராமசாமி, அப்படிதானே? ஆரம்பத்துல என்ன வீடியோ வந்தது, என்ன டைட்டில், எந்த நாள், என்ன டியூரேஷன்ல வீடியோ வந்தது, என்னெல்லாம் பேசியிருக்காரு, அதை முதல்ல கொஞ்சம் மேல ஷேர் பண்ணிடுங்க. அப்போ வந்து யார் ஆரம்பிச்சதுன்னு நம்ம வந்து பேசலாம். அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் யாரு ஆரம்பிச்சதுன்னு. இப்போ ஒபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் டிவிகே யாரு? டிவிகேவா டிகேவியாவா? சாரி, நான் ஏதாவது தப்பா சொல்லிருந்தா நம்ம மன்னிச்சிருங்க. தமிழ்ல சொல்லுங்க. தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. சரி, தாவாக்கா. சரி, ஓகே. அதோட ஒபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் யாரு? அவர் அதோட சரி கவிழன் இல்ல, நான் சொல்றேன், நான் கேளுங்க. இப்போ வந்து அரசியலுக்கு வர போறது மிஸ்டர் விஜய் இல்லையா? அவரோட கட்சியோட ஒபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் யாரு? 2 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் என்ன பேசிட்டு இருக்காரு, என்னெல்லாம் பேசினாரு, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? இல்ல ஒரு ரஜினி ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரெப்ரசன்டேட் பண்ற ஒருத்தருக்கு தான் வந்து அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பத்தி வந்து கவனிக்கணுமா? யார் அரசியலுக்கு வரா? ஹூ இஸ் இன் அ மோர் வல்னரபிள் பொசிஷன்? இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க விஜயராகவன், தயவு செஞ்சு. நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது.
விஜயராகவன் சார் புரியல, அவருக்கு புரியல. ரிப்பீட் பண்ணுங்க. இல்ல விஜயராகவன் சார் கொஞ்சம் மைக்ல ஆன் பண்ணிட்டு பேசுங்க, உங்க மைக் ஆஃப் ஆயிருக்கு. விஜயராகவன் இல்ல அவர் அந்த ஃபைல் எடுத்து மேல ஷேர் பண்ணிட்டு தான் பேசுவார். அதான் தேடிட்டு இருக்காரு போல. வெயிட் பண்ணுங்க. ஓகே விஜயராகவன் மைக் ஆன் பண்ணி பேசுங்க. விஜயராகவன் யார் ஆரம்பிச்சாங்கன்னு எனக்கு வேணும் முதல்ல. இப்போ சத்யன்ராஜ் சார் ஆரம்பிச்சாரு முன்னாடி அப்படின்னு சொன்னாரு. சரி, ஓகே, அக்ரீட். அவர் ஆரம்பிச்சாருன்னு நாங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி ஏத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு வந்து ப்ரூஃப் வேணும். மேல வந்து யூடியூப் லிங்க்ல வந்து எப்போ இது வந்தது, இதுதான் இதுக்கு முன்னாடி எந்த விஜய் ஃபேனும் வந்து ரஜினியை வந்து திட்டவே இல்லையா, அவரை வந்து டீக்ரேட் பண்ணவே இல்லையா, யூடியூப்ல ஸ்போக்ஸ் பர்சனா வந்து அவங்கள பத்தி தப்பா பேசலையா, தகாத வார்த்தைகள் யூஸ் பண்ணலையா, அப்படிங்கறத வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி இன்னைக்கு பேசுறோம். சரிங்களா? விஜயராகவன் மைக் ஆஃப் பண்ணி பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மைக் ஆன் பண்ணி பேசுங்க. ஓ சாரி கேக்குதா? இப்ப கேக்குதா? ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்திருக்கீங்களா? அப்போ அதனாலதான் நான் சொன்னேன் மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்கன்னு. சரியா கவனிக்கல. மெசேஜ் வர வேண்டாமா? இருங்க. ஹலோ, அதாவது இப்ப நீங்க யாரு அரசியலுக்கு ஆரம்பிக்கிறான்னு கேட்டீங்க. அப்படி பார்த்தா ரஜினி அவருக்கு 2017 ஆரம்பிச்சிட்டாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட். இன்னும் இருக்காரா அரசியல்ல? இல்ல அவர் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் திருப்பி அவரே கொரோனா வந்த டயத்துல எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு விலகிட்டாரு. ஒரு நிமிஷம் சார். திருத்தம், என் தலைவர் கட்சி ஆரம்பிக்கல, இயக்கம்னு ரஜினி மக்கள் மன்றன்றது ஒண்ணு ஆரம்பிச்சாரு. இயக்கம்னு ஆரம்பிச்சாரு, நல்லா புரிஞ்சுக்கணும். ரஜினி மக்கள் மன்றன்றது இயக்கம், கட்சி கிடையாது. ஓகே, அந்த டயத்துல வெற்றிடம் இருக்கு, நான் உள்ள வர்றேன்னு இறங்கினாரா இல்லையா? ஆமா. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்னா அரசியல் வாழ்க்கையில அவர் இறங்குறதா அர்த்தம். நான் அரசியலுக்குள்ள இறங்கினேன்னு அர்த்தம். அதானே அர்த்தம்? ஆமா, நான் கட்சி ஆரம்பிச்சு வரேன்னு அர்த்தம். இறங்கிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் செயல்பாடு ஒரே நிமிஷம் இவரு ஆரம்பிச்ச டாபிக் என்ன, அத பத்தி ஏன் பேசல நம்ம இப்போ? ஏன் அதுக்குள்ள வேற எதுவும் யாரு முதல்ல ஆரம்பிச்சதுன்னு கேட்டா அப்ப அவர் தாங்க முதல்ல. அவரு முதல்ல ஆரம்பிச்சு ஆனா இப்பவும் இருக்காரா? வாட் இஸ் ரெலவென்ட் டுடே? பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் கேட்ட கேள்வியே உங்களுக்கு புரியல. ரஜினி அவர்கள் தானே காக்கா கால இஷ்யூ வந்து ஆரம்பிச்சாரு. சரி, விஜய் நீங்க தான் காக்கான்னு சொன்னாரா ரஜினி? இல்ல சிம்பிள் பா ப்ரோ, எல்லாருமே மெச்சூர்டு பர்சன் இங்க. அதனால வந்து நம்ம நாங்களாம் மெச்சூர்டா இருக்கோம். சொல்ல முடியாது. நாங்க மெச்சூர்டா இருக்கோம்ங்கறத வெச்சுக்கங்களேன். சரி, ஒரு நிமிஷம் அரவிந்த் சார் ஏதோ பேசணும் வந்திருக்காரு போல இருக்கு. விஜயராகவன் சொல்லலே இருந்தா லால் சலாம் டயத்துல திருப்பி அத பத்தி பேசிருக்கே அவர் வந்து என்ன சொன்னாரு? ஏன்னா அவரு நிறைய கவனிக்கிறாரு. அவரை உங்க சைடுல போட்டு அடின்னு அடிக்கிறத கவனிக்கிறாரு ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம். அவங்களை நிப்பாட்ட சொல்லிதான் வந்து அவர் அந்த மாதிரி சொன்னாரு. அது தப்பா சித்தரிக்கப்படுது, நான் அப்படி மீன் பண்ணி சொல்லல, தயவு செஞ்சு நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரு. விஜய் சார் மாதிரி வந்து ஸ்டேஜ்ல வந்து சுத்தி எல்லாம் வந்து காக்கா கழுகுன்னு மென்ஷன் பண்ணி சுத்தி எல்லாம் ரஜினி சாரோட பாட்டு எல்லாமே பாத்துருக்கீங்க. இது வரைக்கும் எந்த படத்திலயுமே அவர் இந்த மாதிரி ஒரு தாக்கி பாட்டு எழுதுனதே கிடையாது. இந்த மாதிரி அவர் அறிவுரை சொல்ற மாதிரி தான் பேசியிருக்காரு ஒழிய இப்படி அவரா வாய் அசைச்சு நான் தான் சூப்பர் ஸ்டார், என் காலில் வந்து விழுங்கடா நக்குங்கடா அப்படின்னாரா? இந்த மாதிரி இப்ப நீங்க பேசுனீங்கன்னா பழைய ரசிகர்கள் இப்போ எங்க கூட்டத்தில், பழைய எதிரிகள் இப்போ எங்க ரசிகர் கூட்டத்தில் அப்படின்னாரா? நானும் பதில் சொல்லுவேன். இந்த டீசென்ட்ட விட்டுட்டு நீங்க இன்டீசென்ட்க்குள்ள நுழையறீங்கன்னா அது எனக்கு சார் இன்டீசென்ட் கேள்வி கேட்டாலே இன்டீசென்ட் பதில் இல்லன்னா நான் இன்டீசென்ட் ஆயிடுமா? இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் விஜயராகவன் சார், மறுபடியும் நான் மியூட் வரன் போட்டிருக்கிறேன். நீங்க பேசும்போது மைக் ஆஃப் ஆயிருக்கும். நான் ஒரு விஷயம் கேளுங்க. இன்டிசென்டாவோ இங்க தகாத முறையில யாரும் வார்த்தையெல்லாம் விட மாட்டாங்க, அவங்களும் விட மாட்டாங்க. நீங்களும் சொன்னார் பாருங்க, கால்ல வந்து விழுங்கடா நக்குங்கடான்னு சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசினா அது பொதுவான வார்த்தை சார், அது பொதுவான வார்த்தை தான் சார். நாளைக்கு நீங்க மக்கள் கிட்ட போயிட்டு வாக்கு கேட்கறீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் ப்ளீஸ், கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்க ஒரு நிமிஷம். அதாவது விஜயராகவன், நாளைக்கு நீங்க மக்கள் கிட்ட போய் வாக்கு கேட்கறீங்க அப்படின்னா, அம்மா தாய்மார்களே, ஐயா தாய்மார்களே, எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு உங்களுடைய மாவட்ட வேட்பாளர்கள், உங்களுடைய டவுன் பஞ்சாயத்துல இருக்கிற வேட்பாளர்கள் கேட்டுதானே ஆகணும். ஆமா, அப்படிதான் கேட்பாங்க. அதுக்கு பேர் என்னது? பணிவு தானே?
அஃப்கோர்ஸ். எஸ். அப்ப ஐயாமார்களே தாய்மார்களே எங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்கம்மா. உங்களோட வயசுல மூத்தவங்க மேல காலில் விழுவீங்களா மாட்டீங்களா? விழுவோம், இல்லைன்னு சொல்லி. இப்ப என் தலைவர் காலில் விழுந்தது யாரு? எப்ப விழுந்தது கேக்குறீங்க? இப்பயா இல்ல இதுக்கு முன்னாடியா? பல தடவை விழுந்திருக்கீங்க. ரீசன்ட் டைம்ல ஃபோன் பண்ணி நாகரிகமா விழுந்தது கேக்குறேன். அவரை பார்த்து தானங்க வளர்ந்து வந்திருக்காரு. நீங்களும் நாங்களே ஏதாவது சொல்லியிருக்கோமே. இப்ப நான் கேக்குறது சார் எங்களை பார்த்து வளர்ந்த பையன் தான் என் தலைவரை பார்த்து வளர்ந்த பையன் தான் நடிகர் விஜய். கரெக்டுங்களா? இருங்க, உலகத்துக்கே தெரியும் ரஜினியை இன்ஸ்பயரா ஆக்கி வச்சுதான் விஜய் அவர்கள் சினி இண்டஸ்ட்ரியில ரஜினிகாந்த் அவர்களை மேடையில் வச்சு காக்கா கழுகுன்னு சொல்லி இங்க தலைவர் பேசும்போது மட்டும் உங்களுக்கு கவனிச்ச நீங்க அன்னைக்கு விஜய் அவர்கள் லியோ வெற்றி விழான்ற பெயர்ல மைக்க சுத்தி நக்கல் பண்ணிட்டு சிரிப்பு ஒரு சுத்திட்டு வந்து நின்னாரு. அதுக்கான விட என்ன? ஒரு எக்ஸ்ட்ரீம்ங்க. எல்லாத்துக்குமே ஒரு லெவல் இருக்குங்க. ஆரம்பிச்சது யாரு? அவர் வயசு என்ன? அவர் வயசு என்ன? விஜய் வயசு என்ன? வயசு அததான் நாங்க பாயிண்ட் அவுட் பண்றேன். அவர் வயசுக்கு அவர் என்ன பேசினாரு? ரஜினி சார் சின்ன பசங்க தான் நீங்களா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு நீங்களா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு நீங்களா பேசாது அவரு தப்பு இல்ல. சின்ன பசங்க தப்பு பண்ணா பெரியவங்க கண்டிக்கணும். பெரியவங்களே தப்பு பண்ணா யாரு கண்டிப்பா? பெரியவங்க தப்பு பண்ணல. நீங்களா சின்ன பசங்க தப்பு பண்ணா கண்டிக்கிறது நம்ம கடமை. பெரியவங்க தப்பு பண்ணா என்ன பண்ணுவீங்க? விஜயராகவன் ஒரு நிமிஷம். அரவிந்த்ன்றவரு உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. ஏதோ கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. கேளுங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம். இது வந்து நீங்க வந்து வாக்குவாதம் பண்றீங்களா இல்ல வந்து உங்களுடைய நான் பேசுறது கேக்குதா? கொஞ்சம் கரெக்டா உங்க வாய்ஸ், அதனால தான் ப்ரோன்னு கொஞ்சம் கிளியரா பேசுங்க. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? பேசுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல நீங்க இப்ப விஜயராகவனா ஒரு பேர் தான் விஜயராஜா? விஜயராகவன் சார், மிஸ்டர் விஜயராகவன் சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல நீங்க நான் சொல்லி முடிச்சறேன். அதுக்கப்புறம் நீங்க ரிப்ளை கொடுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க. அத ஊந்தா சொல்றேன், வேற எதுவும் சொல்ல. ஊந்தா சொன்னேன். நீங்க மியூட் போடுங்களா? நீங்க மியூட் போடுங்க. சரி, ஓகே. மியூட் போடுங்க. ஓகே. ஒருத்தவங்க பேசுறத நீங்க முழுசா கேளுங்க. அடுத்தவங்க வந்து அவங்க என்ன வார்த்தை சொல்றாங்களோ அதுக்கு அடுத்தது பேசுங்க. இப்படி பேசுங்க. நீங்க வந்து இப்ப வாக்குவாதம் வந்து பண்ண வந்திருக்கீங்களா இல்ல நாங்க பண்றதெல்லாம் சரின்னு சொல்லி இது பண்ண வந்திருக்கீங்களா, அதாவது சண்டை போட வந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. வாக்குவாதம் வேற, சண்டை வேற. ஓகேங்களா? இங்க இருக்கிறவங்க எல்லாமே ரஜினி ரசிகர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க நீங்க ஏதாவது ஒண்ணு பேசுனீங்கன்னா அவங்க ட்ரிகர் ஆகி கண்ணாமன்னு பேசத்தான் செய்வாங்க. அது உங்களுக்கும் தெரியும் இல்லைங்களா? சோ இந்த ஏரியால இப்போ படிச்சவங்கலாம் நிறைய இருக்கும்போது அங்க போய் முட்டாள்தனமா பேசினாலும் தப்பு. முட்டாள் ஆளுங்க முட்டாள் அதாவது ஒரு படிக்காத ஆளுங்கள்ட்ட போய் நான் இங்கிலீஷ்ல தான் பேசுவேன்னு பேசினாலும் தப்பு. அது கரெக்டா நான் சொல்றது? அதனால நீங்க இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்களோ அதுக்கு பதில் வைக்க முடிஞ்சா வைங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் வைங்க. அதே போல நம்ம ஆளுங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப ராணா ஆசிஸ் அவர் பேசினாருன்னா, அனந்து சார் கூட நீங்களும் போய் நின்று மைக் எடுத்து பேசிட்டே இருக்காதீங்க. சில இதெல்லாம் இருக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அது பின்னாடி நான் ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணும்போது ஆடியோ எல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. அதுவும் உங்களோட ஆடியோ அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பையன் வந்தான், ஐம் வெயிட்டிங் பையன். அவன்கிட்ட நிறைய கான்டென்ட் எடுக்க என்னால முடியவே இல்லை. ஃபுல்லா அவன் பேசிட்டு இருக்கிறத அவன் விடவே மாட்டேங்கிறீங்க. நடுவுல பூந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க. எனக்கு இந்த வீடியோ அந்த ஆடியோ கட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அவங்க பேச விட்டுருங்க. டோட்டலா நீங்க பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கீங்க. 1 2 3 அடிக்கிட்டே போங்க வரிசையா. இப்ப ராணா ஆசிஸ் அவர் பேசி முடிச்சிட்டாரு, அவர்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னா அடுத்து ஒரு ஆள் போங்க. இப்ப ஜிப்சி பேசுறாருன்னா அடுத்து ஒரு ஆள் போங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல நின்று கத்திட்டே இருந்தீங்கன்னா இது சண்டை மாதிரி இருக்கு. இங்கிட்டு யாருமே யார் பேசுறீங்க, யார்கிட்ட யார் அவர் வைக்கிறாரு, நீங்க யார்கிட்ட வைக்கிறீங்க, அவருக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கிறது இங்க சரியாவே கேட்க மாட்டேங்குது. ஓகேங்களா? நீங்க எல்லாம் பேசுங்க. நான் டைம் இருந்தா திருப்பி வந்து அவர்கிட்ட பேசுறேன். எனக்கும் நிறைய கேள்வி எல்லாம் இருக்கு. இப்போ வந்து அவரு இப்ப அரசியலுக்கு அவர் வந்திருக்காரு. நீங்க சொல்றீங்க எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கு, அதனாலதான். என்னதான் எக்ஸ்ட்ரீம் இருந்தாலுங்க நான் ஒண்ணு கேட்டுக்கிறேங்க. இன்னைக்கு விஜய் வந்து ஒரு சாமி படம் நடிச்சிட்டு வந்தாருன்னா அது எத்தனை பேர் பார்ப்பாங்க? ஒரு ஜீசஸ் கிறிஸ்டா நடிச்சிட்டு வர்றாரு ஏதோ ஒண்ணு, ஆனா ரஜினி நடிச்சாருன்னா பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதே போல அவருக்கு 5 லாங்குவேஜஸ் தெரியும். ஹீ கேன் டூ. இங்க உட்கார்ந்து யாருக்கு வேணாலும் ஹிந்திலயோ எங்கேயோ எடுத்து பேசிடுவாரு. ஓகேங்களா?
ஓகேங்களா? அவர் வந்து போட்டு வச்ச அஸ்திவாரம் தாங்க இன்னைக்கு எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. அவர் போட்டு வச்ச அஸ்திவாரம். முன்னாடில இருந்து அவரு ரெடி பண்ணி அவர் போட்டு வச்ச அஸ்திவாரத்துல இன்னைக்கு மேல எல்லாம் ஏறி நின்னுட்டு இருக்காங்க. அவர் போட்ட அஸ்திவாரத்துல மேல ஏறி நின்னு நான் ஒரு ரவுண்ட் அடிப்பேன். நானும் எக்ஸ்ட்ரீம்ல போவேன்னா, அதுக்கப்புறம் இப்ப அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்ப பண்ணது இப்ப எதுவும் இப்ப தப்புன்னு தோணி திருப்பி மன்னிப்பு கேட்பாரா? சோ சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. நம்ம வந்து அந்த நேரத்துல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, வாரிசு பேசிட்டு இருக்கும்போதே இந்த விஷயத்த ஆஃப் பண்ணிருக்கலாம். எப்படி ஆஃப் பண்ணிருக்கலாம்னா, அவர் மிகையா சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார்ன்னு ஒருத்தர் தான். அப்படின்னு அவர் முடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கங்களேன், அங்கேயே வேலை முடிஞ்சிருக்கும். அத விட்டுட்டாரா, இப்ப அடுத்து சும்மா இருக்கிறவன் எல்லாம் சுரண்ட ஆரம்பிச்சுட்டான். ஏய் எங்க ஆளு பாத்தியா சூப்பர் ஸ்டார். அவன் இங்க தான் வந்தானுங்க. அவனுங்க வரும்போது திருப்பி இங்க இருக்கிறவங்க ட்ரிகர் ஆகி, ஏன் உங்களுக்கு தெரியாதா? அந்த பாட்டே அவரை பத்தி தானே இருக்குன்னு பேச ஆரம்பிச்சாங்க. சோ இப்படித்தான் போயிட்டு இருந்துச்சு. இன்னொன்னு என் தலைவர் வந்து சும்மா 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 எதையுமே ஒரு கதையெல்லாம் சொன்னவர்லாம் கிடையாது. என் தலைவர் வந்து கிளியரா ஒரு கதை சொன்னாருன்னா, எல்லா இடத்துலயும் பொதுவாவே கதை சொல்லியிருக்காரு. 3 தவக்கல கதை சொல்லியிருக்காரு. என்ன? அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்லியிருக்காரு? யானை, குதிரை சொல்லிட்டாரு. மாடிப்படி வீடு. எல்லாமே சொல்லியிருக்காரு. ஓகே. இப்போ ஒவ்வொரு இதுலயும் சொல்லும்போது தவளை நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்ப எல்லாமே அவர் சொல்றது தான். இப்போ அவர் காக்கா கழுகுன்னு சொன்னது நீங்க தான் எடுத்துட்டு வந்தீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தரோட மேனேஜ்மெண்ட்லயும் ஒரு காக்கா கூட்டம் இருக்கும். நீங்க இப்ப இருக்கீங்க, யூடியூப்ல இருக்கீங்க. உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றதுக்கு 4 பேர் வருவான், போவான். அவரு இப்ப என்ன அந்த மேடையிலேயே அவர் வந்து இந்த காக்கா கழுகுன்னு ரவுண்ட் அடிக்காம, நம்மலாம் கழுகு கூட்டம்டான்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கங்களேன், இன்னும் செமையா இருந்திருக்கும். என்னையெல்லாம் அதான் வாய்ப்பு கிடைக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் அவர் மிஸ் பண்ண ஒரே விஷயம் தான் இது. நான் இப்ப அதான் சொல்லுவேன். அவரை நிலைநிறுத்தி வாய்ப்பு கிடைக்கிற நிலைநிறுத்தி அவர் நிறுத்தி வைக்க வேண்டிய இடத்துல எல்லாத்துலயும் சறுக்கிட்டாரு. வாரிசுலையும் சறுக்கிட்டாரு. லியோ சக்சஸ் மீட்னு தேவையே கிடையாது. அதுல போட்டுட்டு இந்த காக்கா கூட்டம்னு சொல்லியிருக்கு. காக்கா கழுகுன்னு சொல்லி ரவுண்ட் அடிக்காம, நம்மளும் கழுகு கூட்டம் தான். நம்மளும் கழுகு கூட்டம் தான். நம்மளும் மேல பறந்துட்டே இருக்கணும். அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கங்களேன், எல்லா பேரும் ஒழுங்கா வந்திருப்பான் லைன்ல. இப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், கீழ இருக்கவன்லாம் அப்படித்தாங்க இருப்பான். அது அவர் சொன்னதெல்லாம் பாத்தீங்களா? வெயிட் பண்ணுங்க. இன்னும் நான் கரெக்ட்டா முடிக்கல. நீங்க மியூட் போடுங்க. நான் இன்னும் முடிச்சிடுறேன். முடிச்சு நான் கீழ போயிருவேன். நான் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்க மாட்டேன். நீங்க வந்து மத்தவங்களுடைய பேச்சுக்கு நீங்க பேசிட்டு இருங்க. நான் ஜஸ்ட் ஒரு காஃபி பிரேக்காக வந்தேன். முடிச்சுட்டு நான் உள்ள போயிருவேன். நான் லிசனர்ல தான் நெறைய நேரத்துல இருப்பேன். நான் கபிலன்ட்டே என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒவ்வொருத்தவங்க பேசுங்க. நீங்க கச்ச கச்சன்னு மார்க்கெட் கிடையாது. இப்ப நான் பேசுறத நீங்க கேட்டுட்டீங்க. நான் கீழ போயிருவேன். மத்தவங்க பேசுவாங்க. இதே மாரி கேட்டுட்டு பேசுங்க. அ அந்த பேசுனீங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும். நீங்க அதே போல படன்னு பேசிட்டு போயிறாதீங்க. கொஞ்சம் நிறுத்துங்க. யார் பேசுறா, என்ன ஃபுல்லா உள்வாங்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இத முன்னாடி வைங்க. அப்படி பேசிட்டு போங்க. ஓகேங்களா? ஓகே. நான் லிசனர்ல போறேன். தேங்க்ஸ் கபிலன். தேங்க்ஸ் ஆல். ஓகே சார். இப்ப இவர் பேசுனதுக்கு நான் பேசலாமா? சொல்லுங்க சார். அவர் சார்பா நான் பேசுறேன். நீங்க சொல்லுங்க. இல்ல இப்ப நீங்க பேச போறீங்களா திருப்பி? இல்ல நான் பேசணும்னு கேக்குறேன். இல்ல நீங்க பேசுங்க. அவர் கருத்துல உங்களுக்கு மாற்று கருத்து இருந்ததுன்னா அவர் சார்பா நான் பேசுறேன். நீங்க சொல்லுங்க. அது சாரி, ஒரு கால் ஒண்ணு வந்துச்சு. சாரி. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்னாரு. என்கிட்ட ஒண்ணு கேட்டாரு, நீங்க வாதம் பண்ண வந்திருக்கீங்களா இல்ல சண்டை போட வந்திருக்கீங்களான்னு. இங்க வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடுறது ஐடியாலாம் எனக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வைக்கிற வாதத்துக்கு என்னால முடிஞ்சா நான் உங்களை கன்வின்ஸ் பண்ற மாதிரி ஒரு வாதத்தை வைப்பேன். நீங்க கன்வின்ஸ் ஆகலைன்னா சரி உங்க இஷ்டம்னு விட்டுருவேன். இதுதான் என்னோட பாயிண்ட். ஓகேங்களா? அந்த 2 பாயிண்ட்டுக்கு தான் என்னோட ஆன்சர். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஓகே காக்காக்கள் இஷ்யூஸ் வந்து இப்ப நீங்க ரஜினி சார் ஆரம்பிச்சாருன்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு இஷ்யூ ஒன்று வந்துச்சு, சூப்பர் ஸ்டார் இஷ்யூ வந்துச்சு. இவர் அப்பயே விஜய் அவர்கள் மறுப்பு தெரிவிச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் எல்லாருமே முன் வைக்கிறீங்க. நீங்க மீன்ஸ் எல்லா ரஜினி ஃபேன்ஸும் முன் வைக்கிறீங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ் மீட்டிங்ல ஒரு பெரிய ஆக்டர் ஒருத்தர் வந்து இவரை வந்து சூப்பர் ஸ்டார்னு நான் முன்னாடி என்னுடைய படத்தோட சூரியவம்சம் படத்துல அந்த டயத்திலேயே இவர் ஃபியூச்சர்ல சூப்பர் ஸ்டார் வருவான்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டாருன்னு அவரும் ஒரு உயர்ந்த நடிகர் தான் சார். பேசும்போது அதை எடுத்து ஆமோதிக்கிறதோ இல்ல அது இல்ல அப்படி கிடையாது. அந்த இடத்துல ஒருவேளை ரஜினி அவர்கள் அந்த மீட்டிங்ல அந்த ஃபங்க்ஷன்ல இருந்திருந்து அப்படி அவர் சரத்குமார் சொல்லியிருந்தாருன்னா அதுக்கு விஜய் மறுப்பு சொல்லலை அப்படின்னா நீங்க சொல்ற பாயிண்ட் 100% கரெக்ட். அப்போ வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருக்கணும். ஏன்னா அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து வேற ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஜாமான்லாம் உட்காந்துருக்கீங்க, என்னைக்கா இருந்தாலும் இங்க ஒரு சூப்பர் ஸ்டார் இது முன்னாடியே ஒரு வாட்டி ஒரு பழைய ஆடியோ ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு.
ஸோ இந்த இடத்துல அவர் வந்து சரத்குமார் அவர்கள் கொடுத்த ஒரு மரியாதையை தான் நம்ம கன்சர்ன் பண்ணிக்கணும். அதே மாதிரி என்னைக்குமே வந்து நான் சூப்பர் ஸ்டார்னு விஜய் அவர்கள் தன்னோட வாயை திறந்து சொன்னது கிடையாது, வச்சது கிடையாது. ஓகே, அவருக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, அவருக்கு ப்ரொடியூசர்ஸ் வராங்க, லைன் ஆஃப் படம் வருது, அவருக்கும் கோடிகளில் சம்பளம் கொடுக்குறாங்க, வாங்குறாரு, பண்றாரு. ஸோ இதுல வந்து எல்லாரும் முன்வைக்கிற பாயிண்ட் என்னன்னா, அவர் அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் நான் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும்னு நீங்க சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், என்ன ஒருத்தர் வந்து என்னை விட பெரிய ஆளு, எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர் என்னை வந்து ஒருத்தர் பாராட்டினா அதை நான் ஏத்துப்பனா மாட்டேனா அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு ஹியூமனா அதை நம்ம ஏத்துப்போம், எல்லாருமே அதை அப்படிதான் அதுதான் ஆசைப்படுவோம். ஏன்னா ஒருத்தர் மாதிரி நம்மளும் வளரணும், ஒருத்தரோட இன்னும் நம்ம இன்னும் நிறைய ரீச் ஆகணும் அப்படின்றதுதான் எல்லா மனுஷனோட இயல்புமே. இப்ப ரஜினி அவர்களை பார்த்து விஜயே வந்திருந்தாலும் நம்ம அந்த உயரத்துக்கு எப்படியாவது வரணுன்ற அந்த எண்ணத்துல தானே வளர்றாரு. அப்படி வரும்போது அந்த இடத்துல ஒருத்தர் சொல்லும் போது அதை சந்தோஷமா தானே பார்ப்பாரு ஒழிய, சே நம்மளை போய் இவர் கூட கம்பேர் பண்றேன்னு எப்படி மட்டமா பார்ப்பாரு. யாராவது நம்மளை மட்டமா இருக்கவங்களுக்கு கம்பேர் பண்ணா நமக்கு கோவம் வரும், ஏன்னா எங்க என்ன போய் அவரு கூட கம்பேர் பண்றேன்னு. ஆனா நம்மளோட ஒருத்தர் ஸ்டாரா ஒருத்தர் இருக்காரு, எப்பயுமே சூப்பர் ஸ்டார்னா தமிழ்நாடுல சூப்பர் ஸ்டார்னு சொன்னா இல்லை, இந்தியாவிலே சூப்பர் ஸ்டார் டக்குன்னு சொன்னா ரஜினிகாந்த் தான் எல்லாருக்கும் மைண்ட்ல வரும். இது அவருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சூப்பர் ஸ்டார் விஷயத்த அவ்வளோ தூரம் விட்டுட்டு ஜெயிலர் படத்துல காக்காக்கள் இஷ்யூஸுக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருதுன்னு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின். இன்னொரு ஒரு பாயிண்ட், லியோ படம் ஆரம்பிச்சதுல இருந்து அதற்கான அப்டேட்ஸ் நீங்க ட்விட்டர்ல பாத்துருக்கலாம், இன்ஸ்டால பாத்துருக்கலாம், எல்லாத்துலயுமே அதற்கான அப்டேட் யூடியூப்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கண்டென்ட்னே வச்சுக்கலாம். லியோ வச்சு வாழ்ந்தவங்க 1008 பேர் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு போயிட்டு இருந்துச்சு. ஜெயிலர் படம் ரிலீஸ் அதாவது ஆரம்பிச்சதுல இருந்து ஜெயிலர் படத்தோடைய தலைவர் இங்க ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த ஆடியோ லான்ச்ல பேசுற வரைக்கும் அந்த படத்துக்கு இருந்த பப்ளிசிட்டி என்ன, அதோடைய ட்விட்டர்ல வந்த விஷயமா இருக்கட்டும், அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா பெருசா ஒரு அப்டேட்டுமே கிடையாது. அந்த படம் பிக்கப் ஆனதுக்கு மெயினான ரீசன் இவர் பேசிட்டாரு. அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் பாட்டு வந்தோடனே, உக்கும் பாட்டு வந்தோடனே ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே யூடியூப்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கேட்டா அந்த பாட்டு வந்தப்பெல்லாம் கூட பெருசா நம்ம நானும் வந்து இது நினைக்கல பெருசா. சரி ஓகே, என்னடா இப்படி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்படி பாட்டு எழுதியிருக்க மாட்டாரு, இது மாதிரி ரஜினி அவருக்கு பாட்டு நான் பார்த்ததே கிடையாது, ஏன் இப்படி எழுதியிருக்காருன்னு நினைச்சு படத்துல வந்திருக்குன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். பட் அதுக்கப்புறமா ஸ்டேஜில் அவர் இப்படி ஒரு விஷயத்த பேசும்போது அது இன்னும் ரீச் ஆகுது. ஓகே சரி, அவர் பேசிட்டாரு, அதுக்கு பதில் நீங்க பேசுவீங்களா, அதுக்கு நீங்க வட்டம் போட்டு காட்டுறீங்களா அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? அது வந்து உண்மையாலுமே நான் சொல்றேன், சக்சஸ் மீட்ல அது நீங்க எப்படி இப்ப வந்து ரஜினி அவர்களை வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாரு, விஜய் ஃபேன்ஸ் பேசுறது மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறாரு, அவர் வந்து டீக்ரேட் பண்றாங்க அப்படின்னு தோணுதோ, இதே மாதிரி தானே இப்ப விஜய் அவர்கள்னா அவருக்கும் பல ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து எல்லாருமே இதை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாருன்னு சொல்ல வரீங்க, ரஜினி ரசிகர்களால விஜய் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாருன்னு சொல்ல வரீங்க. மன உளைச்சலுக்கு அவர் ஆளாயிருக்காரோ இல்லையோ, அவருடைய ஃபேன்ஸ் ஆளாயிருப்பாங்கல்ல. அப்புறம் தானே அவரும் தானே காக்கா கழுன்னு சொல்லிட்டு வட்டம் போட்டாரு, அப்ப அவரும் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாருன்னு என் வார்த்தை வர மாட்டேங்குது. நான் இன்னும் முடிக்கலையே, பேசுங்க, நான் முடிச்சுக்கிறேன். பேசுங்க, நீங்க பேசுங்க, நான் குறுக்க வரல, பேசுங்க. எவ்வளவுக்கு நீங்க இந்த காக்காக்கள் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து லியோ படம் ரிலீஸ் ஆகி லியோ படம் சக்சஸ் மீட் வைக்கிற வரைக்கும் லியோ படத்துக்கு வந்த பிரச்சனை நீங்க எல்லாரும் பார்த்து தான் இருந்திருப்பீங்க. அதுக்கு எந்த ஒரு ஆடியோ லான்ச் இது ஸ்டார்டிங்ல வந்து ஆடியோ ரிலீஸ் நடக்கல, சரியான ப்ரொமோஷன்ஸ்ல, இடையில படத்துல பிரச்சனை, லோகேஷ் விஜய் பிரச்சனை, கதை இல்ல இருங்க, அதுல மாதிரி எல்லா இஷ்யூஸையும் நீங்களும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பீங்க. உங்களை யாரும் காரணம் சொல்லல. எனக்கு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்தது தெரியவே தெரியாது சார். நாங்க அதெல்லாம் பெருசா பேசப்படுற அளவுக்கு அவங்க நடக்குது தெரியலன்னா பரவாயில்ல, நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாருக்கும் போயிட்டே தான் இருந்துச்சு. இருக்கிற ஃபேன்ஸ், விஜய் அவர்கள் ஃபேன்ஸுக்கும் அந்த டென்ஷன் இருக்க தான் செஞ்சிச்சு, இல்லாமலாம் கிடையாது. இதுக்கு ஏதாவது விஜய் அவர்கள் ரிப்ளை பண்ணுவாரா, இது ஏதாவது பேசுவாரா, இது பேசாம இருப்பாரான்ற பல எண்ணங்கள் எல்லார் மைண்ட்லையும் ஓடிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதற்கு அவர் கொடுத்த ஒரு பஞ்சு தான் அந்த இடத்துல அந்த ஸ்டேஜில் சொல்லிட்டு சுற்றி வந்ததா இருக்கலாம். பட் இருந்தாலும் அதே இடத்துல எங்கள் அப்பாவோட சட்டை இருக்கு, அந்த சட்டையை போட்டு நான் எடுத்து பார்க்கறதுல எனக்கு என்ன அவமானம்னு கேட்டவரும் அவர் தான். அப்போ அவரு அப்பா மாதிரி இடத்துல தான் வச்சு பார்த்துருக்காரு. இப்போ எல்லார் வீட்லேயுமே அப்பா அம்மா சண்டை வரதான் செய்யும். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் அப்பா சொல்றது பிள்ளை கேட்க மாட்டாங்க, பிள்ளை சொல்றது அப்பா கேட்க மாட்டாங்க. இது அப்பா மேல கேஸ் போட்டு நான் பார்த்தது இல்லை சார். அதுதாங்க சொல்றேன், எல்லா இடத்துலயுமே எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. சரிதான், கரெக்ட் தான். அதுதான் அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அவர் அப்படிதான் பார்த்திருக்காரு. சோ இவர் பாக்குறது எல்லாத்துக்கும் இவர் எப்படி வந்து கதை சொன்னதா இருக்கலாம், இல்ல எது வேணா இருக்கலாம், அது ஃபேன்ஸ் இன்ட்ரெஸ்ட் பண்றதுக்கா இருக்கலாம், இல்ல படம் ஓடட்டும், இல்ல எதுவுமே நினைக்காம கூட சொல்லிருக்கலாம். யார விஜய் சொல்றீங்களா?
இல்ல ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேஜ்ல ரஜினி அவர்கள் பேசணும் சொல்றேன். நீங்க பண சொன்ன மாதிரி அவர் எந்த ஊழலுக்காக பேசுறாருன்ற இந்த வார்த்தையெல்லாம் வந்து நீங்க விட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கிற ரஜினி ரசிகர் மட்டும் இல்ல, இப்ப கை தூக்கிட்டு 4 பேர் 5 பேர் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க. இப்ப நான் அதை சார்பா அவங்க சார்பா நான் முன்னாடி நின்று அத்தனை 5 பேர் ஒண்ணு இல்ல இங்க பாருங்க. இப்ப நீங்க வார்த்தையை விட்டுட்டீங்க. உங்ககிட்ட அரவிந்த்ன்றவர் வந்து பேசும்போது நாகரிகமாக எவ்வளவு அழகா இல்ல தவற விட்டாரு, வாய்ப்புகளை தவற இல்ல இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்க சார். எவ்வளவு நேரம் தான் பேசுவீங்கன்னு சொல்லுங்க. ஒண்ணு சுருக்கமா முடியுங்க. அவர் பேசிட்டு இருந்தாரு, அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். இவ்வளவு பேசிட்டு போனாரு. சொல்லுங்க. அவரு கூட இவ்வளவு நேரம் பேசல, சொல்லுங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரேன். நான் அதை சொல்ல அந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல மீடியால வந்து யூடியூப்ல உட்காந்து பேசுறது எல்லாரும் தான் பாக்குறோம், எல்லாரும் கேட்கிறோம். புரியுதுங்களா? அப்ப இது எல்லாரையும் நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒருத்தர் வந்து ரிப்ளை பண்றாரு அப்படின்னும் போது அது ஹர்ட் ஆகுதுன்னா ஹர்ட் ஆயிருக்கனாலதான் ஹர்ட் ஆகுது. திருப்பி விஜய்க்கு ஹர்ட் ஆயிருக்கு, ரஜினி ரசிகனால விஜய்க்கு ஹர்ட் ஆயிருக்கு. ஓகே சூப்பர் சார். அப்புறம் வேற இல்ல அவ்வளவுதான். எல்லாருமே இப்ப நான் மனுஷன் தாங்க, எல்லாருமே மனுஷன் தாங்க. என்ன நீ அடிச்சுட்டே இருக்கீங்க, வாங்கிட்டே இருக்க முடியாது. ஒரு டயத்துல என்ன திருப்பி காட்டுற மாதிரி தான் அந்த மாதிரி தான். அவ்வளவுதான். வாங்க நடிகை தானே திருப்பி கொடுக்குறாங்க ரஜினி ரசிகர்களும். சரி சொல்லி முடிச்சிட்டீங்களா? இல்ல முடிஞ்சு, நீங்க அவ்வளவு பேசுறது எல்லாம் முடிஞ்சு. சரி ஓகே, ஒரு நிமிஷம். இப்ப நான் இந்த 5 பேர் கை தூக்குறேன். யாருக்கு நான் வாய்ப்பு கொடுக்கறது? முதல்ல கை தூக்குறேன் பாலாஜி. ஒரு நிமிஷம் பாலாஜி, முதல்ல ராணா சொல்லுங்க. சுருக்கமா ஷார்ட்டா கொஞ்சம் ஸ்பீடா சொல்லுங்க ராணா. எஸ் ப்ளீஸ். முதல்ல வாரிசு ஆடியோ லான்ச் பத்தி இவர் சொன்னதே வந்து சார் எனக்கு உண்மையாலுமே ஒரு விஷயம் தெரியல. இப்போ நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல இப்படி ஆனீங்களா இல்ல முன்னாடில இருந்தே அப்படியான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் சொல்றேன், வாரிசு ஆடியோ லான்ச்ல வந்து ஒரு பெரிய நடிகர் எவனோ ஒருத்தனோட டைட்டில் எவனோ ஒருத்தன் வந்து உழைச்சு பெரிய ஆளை அவர் ஒரு டைட்டில் வச்சிருக்காரு, அதை புடுங்கி கொடுக்குறேன்னா அது வந்து ஒரு அன்சிவிலைஸ்டு வே ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முதல்ல அவன் அப்பா வீட்டு சொத்தை வந்து எடுத்து கொடுக்கறது அது வேற ஒருத்தன் அப்பா வீட்டு சொத்தை எடுத்து கொடுக்கறது வேற. சரிங்களா? சோ அது வந்து எப்பேற்பட்ட ஜாம்பவானா இருந்தாலும் அவரை தாண்டி ஒரு ஜாம்பவான் இருக்காங்க, இன்னும் பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காங்க, இன்னும் ஃபீல்டுல ராக் சாலிடா நிக்கிறாங்க. அவங்க டைட்டில் எடுத்து வழங்குறத பார்த்துட்டு இவர் வந்து மரியாதை நிமித்தமா மூடிக்கிட்டு இருக்கிறது வந்து என்னால ஒத்துக்க முடியல. சாதாரண 6 அறிவு இருக்கிற மனுஷன் எவனாலையும் ஒத்துக்க முடியாது. சரிங்களா? ஒரு நிமிஷம். விஜய் சார் வந்து ஆல்ரெடி ஃபீல்டுல இருக்கும்போது தளபதி நீதான், இளைய தளபதி நீதான் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் கிட்ட கொடுத்தா எந்த அளவுக்கு வந்து விஜய் சாரோட ஃபேன்ஸ் வந்து ட்ரிகர் ஆவாங்களோ அதை விட கொஞ்சம் பக்குவம் குறைஞ்சவங்கன்னு அப்படியே வச்சுக்கோங்களேன். 25 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க கூட இருக்காங்க தலைவருக்கு ஃபேன்ஸ். சரிங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிள், அதனால சொல்றேன். எங்களுக்கும் அப்படி ஒரு தாட் வரும், வேற ஒரு ஃபங்க்ஷன்ல இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி. அப்ப இவர் என்ன பண்ணிருக்கணும்னா, ஒரு சூர்யா இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும். சூர்யா கிட்ட என்ன கத்துக்கலாம் அப்படின்னு கேட்டா, ஒரு இடம் இல்ல, 2 இடம் இல்ல, 5 இடம் இல்ல, 10 இடங்கள்ல அவரை சூப்பர் ஸ்டார்னு மென்ஷன் பண்ணும்போது நமக்கும் தமிழ்நாட்டுல கூட அவர் பேட்டி கொடுக்கல. நான் சொல்றது நேஷனல் மீடியால கூட அவரை வந்து இந்த ஃபாலோயிங் இருக்கிறவங்க எல்லாரையும் அப்படிதான் சொல்றாங்க, ஒரு ஜெனரிக்கான டேர்ம் தான். ஆனா தமிழ்நாட்டுல என்ன தாண்டி ஒருத்தர் இருக்காருன்னு அக்னாலேஜ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்கல, ஒரு இடத்துல கூட இல்லைங்க நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு ஆட்டிடியூட் வச்சுக்கவே இல்லை. அதையும் தாண்டி வேற ஒருத்தர் இருக்காரு என்ன அப்படி மென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு தான் எல்லா இடத்துலயும் அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு குவாலிட்டியை எடுத்துக்கிறதுல தப்பே இல்லைங்க, தப்பே இல்லை, எடுத்திருக்கலாம், பெருந்தன்மையா சொல்லியிருக்கலாம். 2வது காக்கா கழுகு கதைக்கு வருவோம். சத்தியமா சொல்றேன், 8000 தடவை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. இதுல அவர் வந்து சொன்ன அந்த ஒரு 2 வார்த்தையில நீங்க வந்து ட்ரிகர் ஆனா எனக்கு சத்தியமா எனக்கு தெரியல இது எங்க இருந்து டெவலப் ஆகி வந்தீங்கன்னு எனக்கு சத்தியமா எனக்கு தெரியலங்க. ஏன்னா விஜய் சாருக்கும் அவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. எல்லா ஃபீல்டுலயும் வந்து இருக்காங்க உங்களை புல் டவுன் பண்றதுக்கு, அவங்கெல்லாம் காக்கானும், நீங்க கழுகு மாதிரி மேல போகணும்னு தான் அவர் சொன்னாரு. நீங்க அதை புரிஞ்சுக்காம வெறும் ஆட்டோவை குத்திக்கிட்டே இருக்கீங்க. இப்ப கூட 2வது ரெப்ரசன்டேஷன் 2வது தடவையும் அவர் வந்து சொல்றாரு, இப்படி சொல்லியிருக்காங்க, இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் அப்படி மீன் பண்ணல அப்படிங்கறத அவர் சொல்லவே வேணாம். பட் இருந்தாலும் சொல்றாரு, ஏன்னா நிறைய மழுமட்டிங்க இருக்காங்க இங்க. சரிங்களா?
அவங்களுக்கு மண்டையில ஏற மாட்டேங்குது. இப்ப அரவிந்த் சார் சொன்னது கூட உங்களுக்கு ஏறுச்சான்னு தெரியல. இவ்வளவு நேரம் பெருசா விளக்கம் கொடுத்துட்டு கூட நீங்க மறுபடியும் அவ்வளவு ஸ்டபானா இருக்கீங்க நீங்க. அதாவது தேய்ச்சா கூட போகாத அழுக்கு மாதிரி இருக்க கூடாதுல்ல. அதான் நான் சொல்றேன். அவர் பேசி முடியல, அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. ஒரு நிமிஷம் விஜயராகவன். இல்ல அது பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது வேறங்க. ஒரு உண்மைன்னு ஒண்ணு இருக்கு பெர்ஸ்பெக்டிவ தாண்டி. பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி ட்ரூத் அப்படின்னு ட்ரூத் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உண்மை என்ன? அத ஒரு பேசிக் அறிவு இருக்கிறவன், பேர் மினிமம் அறிவு இருக்கிறவன் அதை பார்த்து தெரிஞ்சுப்பான். முதல்ல அந்த ஸ்பீச்ச பாருங்க. ஓகே ஓகே. இப்ப அவருக்கு நீங்க கேட்ட கேள்விக்கான 2 கேள்விக்கான பதில் மட்டும் சொல்லியிருக்காப்ல விஜயராகவன். லெட் மீ ஒரு நிமிஷம். இதுல இப்ப சரண்யா மேடம் அவங்க தான் 2வது கை தூக்குனாங்க. அதுக்கப்புறம் கிங்ஸ்லி, அதுக்கப்புறம் சரண்யா மேம் கை தூக்குனாங்க. நான் செகண்ட் ரைஸ் பண்ணேன். இல்ல முதல்ல அவங்க தான் கை தூக்குனாங்க பாலாஜி. இல்ல ராணாக்கு அப்புறம் கேசார் தூக்குனாரு, அதுக்கப்புறம் பாலாஜி, அதுக்கப்புறம் சரி அப்ப கார்த்திக் நீங்க சொல்லுங்க. சரி கார்த்திக் நீங்க கேளுங்க. விஜயராகவன், எனக்கு என்னமோ நீங்க இங்க வந்து பேசுறது, நிறைய பேர் பேசுறது ஏதோ ஃபியூச்சர் டிஸ்கஷன் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி ஒரு இதுக்காக வர மாதிரி இருக்கு. எனிவே நீங்க கேட்டதுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். நான் எனக்கு இந்த வாரிசு ஃபங்க்ஷன் நான் ஃபர்ஸ்ட் கேட்டதுக்கு அப்புறம் சரி ஓகே ஏதோ பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மோட்ல தான் இருந்தேன். ஆனா எனக்கு வாரிசு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் நான் டிவியில பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன தோண ஆரம்பிச்சிச்சுன்னா, இல்ல இது சும்மா மேலோட்டமா பார்க்க முடியாது, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பிளான் இருக்கு, அது ஒரு மோட்டிவ் இருக்குன்னு. என்னன்னா டிவி டிபேட்ஸ்லாம் நான் அப்போ பார்ப்பேன். நான் இந்த தந்தி டிவி டிபேட்ஸ், புதிய தலைமுறை, அது மாதிரிலாம். இந்த வாரிசு சர்ச்சை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த டிவி டிபேட்ல ஏதோ ஒன்று ஒரு டாபிக் இல்லாம அந்த டாபிக் எடுத்து வச்சானுங்க, சூப்பர் ஸ்டாரு அது இதுன்னு. அதுல விஎம்ஐயோட ரெப்ரசன்டேட்டிவ், ஓகேவா, விஜய் ரசிகர், விஜய் ஆதரவாளர்லாம் கிடையாது. பேரே விஎம்ஐ, இது தளபதி விஷாலா, தளபதி சந்தானமா என்னெல்லாம் தெரியாது. அவர் பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, இல்லடா இவனுங்க வேற ஏதோ பிளான் பண்றானுங்கன்னு. ஓகேவா. இல்ல சார் எங்களுக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் வேணாம் சார், ஆனா இன்னி தேதிக்கு சூப்பர் ஸ்டாரோட தளபதிங்கிற பட்டம் தான் சார் பெருசு அப்படின்னு ரொம்ப திமிரத்தனமா பேசுறானுங்க. ஓகேவா. ஒண்ணு. இது அந்த பிரவீன் காந்தி கடைசியில டென்ஷன் ஆகி சொல்லுவாப்ல, தம்பி நீ எதுக்கு உட்காந்துக்கிட்டு அவரை சீண்டிக்கிட்டு இருக்க, உங்களுக்கு போட்டி அஜித் தானே, நீ எதுக்கு இவரை சீண்டிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. அதுக்கு அவர் எங்களுக்கு போட்டி அஜித்தே கிடையாது, எங்களுக்கு போட்டி அஜித் கிடையாது, எப்பயோ தாண்டியாச்சு, தளபதியோட சூப்பர் ஸ்டார் பட்டம் பெருசுன்னு. ஓகேவா. அதாவது இதை மாதிரிலாம் நீ சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு பயங்கர சந்தேகம். இது ஓப்பனா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு நீங்க எந்த ஜென்ரேஷன் தெரியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப ஏஆர் ரகுமான் வந்தாப்லன்னு வச்சுக்கோங்க. ஏஆர் ரகுமான் ரசிகர் மன்றத்துல இருந்து ஒருத்தர் போயிட்டு 90களில் போயிட்டு இளையராஜா இசைஞானி தான், ஆனா இன்னி தேதிக்கு இளையராஜா தாண்டி ரஹ்மான் வந்தாச்சு. ஆர் அனிருத்தோட ரசிகர் மன்றத்துல இருந்து போய் அபிஷியலா சொல்றேன், நான் அபிஷியல் சொல்றேன், ரசிகர் கிடையாது, ஆதரவாளர் கிடையாது. ஏன் விஎம்ஐ அபிஷியல் சொல்றேன்னா, அவங்களாம் என்ன மெசேஜ் சொல்லணுங்கிறத முன்னாடியே மீட்டிங் போட்டு டிஸ்கஸ் பண்ணி இதுதான் சொல்லணும், இந்த மாதிரி கருத்து தான் முன் வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இப்படி யுவன்லாம் முன்னாடிங்க, ஆனா யுவனோட இன்னைக்கு அனிருத் தான் பெருசு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா ஒண்ணு. ரெண்டாவது, எல்லா யூடியூப் சேனலும் தூக்கிட்டு போய் இதுவா 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 அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க அதெல்லாம் சேர்ந்துதான் சொல்லியிருக்காரு. தவிர இவர் ஒன்றும் சரத்குமார் சொன்னதுக்கோ இல்ல விஜய் சும்மா இருந்ததுக்கோ எல்லாம் எனக்கு தெரிஞ்சு தலைவர் ரியாக்ட் பண்ணல. சொன்னா சொல்லிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு தான் அவரு. இல்ல இது வேற ஏதோ நடக்குது பின்னாடி அப்படிங்கறதெல்லாம் சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சு, அது ஒருத்தரா இருக்கலாம், இல்ல வேற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸா இருக்கலாம், இல்ல வேற குரூப்பா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அதுலயும் சபை நாகரீகத்துல அவர் பேரை சொல்லல. அவர் என்ன சொன்னது என்னன்னா, இந்த பட்டத்துக்கு பின்னாடி ரொம்ப கொத்திக்கிட்டே இருக்கானுங்க, ஆனா நான் கழுகு மேல பறந்துகிட்டே இருப்பேன்னு தான் சொன்னார். புரியுதுங்களா? இதுதான் சொல்ல வந்தது. ஓகே ப்ரோ. இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க, ஒரு சில விஷயத்துல நீங்களே இப்படி சொல்றீங்க. பல விஷயங்கள் சேர்ந்துதான் அக்யூமுலேட் ஆகி ஒருத்தர் ட்ரிகர் பண்ணி விடுது. இதுதான் யாரா வேணா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் நம்ம திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, அது அப்ப நம்மளதான் ஏதோ தாக்குறாங்க, நம்மளை போட்டு மட்டம் பண்றாங்க, நம்ம தான் இவ்வளவு அப்படின்ற ஒரு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் வரும். சாரி ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். பல விஷயம் பல இதுன்னு ஜென்ரல்லாம் பேசாதீங்க, ஓகேங்களா? இப்பதான் அந்த விஷயத்துதாங்க சொன்னேன் நானு. இப்ப சொன்னாரு சுத்திதான் நடக்குது இங்க சர்ச்சை. அதுதான் நானும் சொன்னேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரே ஒரு ஆடியோ இல்லைன்னு நானும் சொல்ல வரேன். அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் பல விஷயங்கள் இப்ப நீங்க உங்க காதுல நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் பேசினதா இருக்கலாம், இன்னொருத்தர் பேசினதா இருக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்துதான். சோ இதுல இப்ப இதுல ஒண்ணு சொன்னீங்க. என்ன சொன்னீங்கன்னா,
அதாவது சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் சொல்லும்போது அதுக்கும் வந்து நீங்க ஆசைப்படக்கூடாது, நீங்க அதை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. சரி, எனக்கு சூப்பர் ஸ்டார் வேணாங்க, எங்களுக்கு தளபதி பட்டம் போகுதுன்னா அப்ப என்ன சூப்பர் ஸ்டார் கேவலமா போச்சான்ற மாதிரி கேக்குறீங்க. இப்ப இப்படி ரெண்டு இல்லையே கேட்டா இல்லையே போட முடியும். திருச்சி பேசுறீங்க. நீங்க திரும்பவும் சொல்றேன், திருச்சி பேசுறீங்க. திரிக்கல, நீங்க சொன்னதுதான் நான் சொல்றேன். நீங்க திருச்சி பேசுறீங்க அந்த வார்த்தைகள் நீங்க கரெக்டா எடுத்து நீங்களே சொன்னதை யோசிச்சு பாருங்க. நீங்க. ஆனா அதை நான் கேட்டேன். இன்னைக்கு ஆமா இது சூப்பர் ஸ்டார் பட்டம் வேணாம். ஆனா இன்னி தேதிக்கு சூப்பர் ஸ்டாரை விட தளபதி தான் பெருசு. அபிஷியலா வந்து சொல்றாங்கன்னா இது அரசியல் கிடையாதுங்க. ஒரு திமுக அண்ணா திமுக பார்த்து சொல்லிக்கலாம். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது கேட்டு தான் பதில் பேச முடியும். இப்ப நீங்க திருப்பி ஒன்னே திமுக போறீங்க, அப்புறம் ஏடிஎம் கேட்க போறீங்க. ஒரே ஒரு கேள்வி சார், தளபதி பட்டம் எப்படி வந்துச்சு விஜய்க்கு? தளபதி பட்டம் எப்படி வந்துச்சுன்னு உங்க யாருக்குமே தெரியாதா? எப்படி வந்துச்சு சொல்லுங்களேன். நான் ஒரு கேள்வி, சூப்பர் ஸ்டார் பட்டம் எப்படி வந்துச்சு? அது மக்கள் கொடுத்தாங்க சார். தளபதி பட்டம் மக்களால் கொடுக்கப்பட்டதா? சூப்பர் ஸ்டார் பட்டம் மக்கள் கொடுத்தது. யார் யார் கொடுத்தா? ரசிகர் தானே யாரு? அங்க தலைவர் பெருசா பெரிய ஆளா வளர்ந்ததுக்கு அப்புறம் பட்டம் கொடுத்தாரா? யாரு சார்? ப்ரொடியூசருங்க. அப்ப யாரு? இப்போ ப்ரொடியூசர். அன்னைக்கு யாரு? அன்னைக்கு அவர் தாங்க. அன்னைக்கு ப்ரொடியூசர். கொடுக்க முடியும் கலைப்புலி தானோ? அன்னைக்கு ப்ரொடியூசர் அது கலைப்புலி தானோ? 1976 கமல கலைப்புலி தானோ ப்ரொடியூசரா? ஏங்க எந்த படத்துல சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்துச்சு? அது வெளியில அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு படத்துல வந்து. எந்த படத்துல வந்துச்சு? எடுத்து காட்டுங்க. ஒரு படம் கொடுத்தாங்க. யார் கொடுக்கப்பட்டது? தந்தையார் கொடுத்தாரா? கிடையாது. நடிகர் ரஜினிகாந்தோட தந்தையார் கொடுத்தாரா? கிடையாது. மக்கள் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல. மக்கள் தான் சார் கொடுத்தாங்க. அப்ப உலக நாயகன் பட்டம் யார் கொடுத்தது? கேஎஸ் ரவிக்குமார் கொடுத்தாருன்னு சொல்லுவீங்களா? மக்கள் யோசிப்பாங்களான்றதுதான் மேட்ரு. தலைவர் வந்து பேட்டி கொடுக்கும் போது மக்களால கொடுக்கப்பட்டது. அது வரைக்கும் புரட்சி தமிழர். ஒரு நிமிஷம், நீங்க கார்த்திக் அவர்கள் வச்ச வாதத்துக்கு கார்த்திக் அவர்கள் ஒரு வாதம் வைக்கிறாப்ல. என்ன சொன்னாங்க? நல்லா பொறுமையா கவனிச்சேன். ராணா ஆஷிஷ் வச்ச வாதத்திலேயே ஒரு வாதம் ஒண்ணு வைக்கிறாரு. என்ன வச்சாரு? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்க எல்லாருமே நீங்க என்ன சொன்னாலும் ஆமாங்க விஜய் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லுமா? எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குறீங்க. எங்களுடைய நோக்கம் உங்களை சந்தோஷப்படுத்துதுங்க. அப்படிதான் வேணும்னா நாம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தீங்க அப்படின்னா அடுத்த டாக்குக்கு அப்படி போவானா? ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சுங்க. நீங்க சொன்னக்கூடிய வார்த்தைக்கான யாரா பதில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஒண்ணு ராணா வந்து அந்த பாயிண்ட் வந்து சரி அடுத்து போனாலும் அவர் அந்த பாயிண்ட் விட்டாரு. அதனால மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக விட்டாரு. கார்த்திக் ஜியும் அதுதான் கேட்டாப்புல. நான் இன்னைக்கு அடுத்து சரணை மேடமும் மேபி கேட்கலாம், இல்ல கிங்ஸ்லயோ இல்ல பாலாஜியோ கேட்கலாம். ஆனால் என்னுடைய ஒரு கேள்வி, ஒரு மேடையில மூத்த நடிகர் அப்படின்னா அவர் ரஜினிக்கு கீழே தான் வருவார். நடிகர் சரத்குமார் ரஜினிகாந்துக்கு கீழே தான் வருவார். ரஜினிகாந்துக்கு மேல வர மாட்டார். முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நடிகர் திலகம் எம்ஜிஆரையோ நடிகர் திலகம் சிவாஜி கணேசையோ இல்ல வந்து புரட்சி கலைஞர் எம்ஜிஆரோட பட்டத்தை தூக்கி யாராவது நீங்க கொடுக்குறேன்னு சொன்னா நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? மேடையில உடனே அதுக்கு அடுத்து பேசக்கூடிய விஜய் என்ன சொல்லிடணும்? அவங்கள பெரிய ஆளுங்க, அவங்களோட பட்ட பேர்லாம் நமக்கு செட் ஆகாது, தயவு செஞ்சு மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச விஜய். லியோ படத்தோட வெற்றி விழால சொல்ல தெரிஞ்ச விஜய் வாரிசு படத்தோட வெற்றி ஆடியோ லான்ச்ல ஏன் சொல்லல? லியோ படத்தோட வெற்றி விழால சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான், புரட்சி கலைஞர்னா ஒருத்தர் தான், நடிகர் திலகம்னா ஒருத்தர் தான் அப்படி சொல்ல தெரிஞ்ச வாய்க்கு ஏன் வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச்ல சொல்ல தெரியல? இந்த கேள்வி யாரா கேட்பாங்க நினைச்சு கேட்கல, நான் கேட்கிறேன் சார். பதில் சொல்லுங்க சார். ஏன் நான் பேசுறேன், இவருக்கு பதில் சொன்னதுக்கு அப்புறம் சரண்யா மேடம், சாரி பாலாஜி, அதுக்கப்புறம் கிங் சரண்யா மேடம், அதுக்கப்புறம் கிங்ஸ் கேளுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க சார். லியோ படத்தோட வெற்றி விழால உட்காந்து பேசக்கூடிய விஜய் நடிகர் திலகம்னா சிவாஜி கணேசன், இவருனா விஜயகாந்த், சூப்பர் ஸ்டார்னா உலக நாயகனா கமலஹாசன், சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் தான் சொல்ல தெரிஞ்ச வாய்க்கு வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச்ல சொல்ல தெரியல. இல்லங்க அப்படி பேர்லாம் மென்ஷன் பண்ணல. ஒருத்தர் தான் எல்லாருக்கும் ஒருத்தர் சொல்லி அதையாவது சொல்லுங்களே, ஆடியோ லான்ச்ல சொல்லுங்களே. அதையா சொல்லல? வாரிசு படத்தோட வெற்றி ஆடியோ லான்ச்ல ஏன் சொல்லல? இதுக்கான பதில் மட்டும் சொல்லுங்க சார். இந்த தந்தி டிவில பேசுனது, இந்த புதிய தலைமுறையில பேசுனதுலாம் நான் அடுத்து வரேன். பதில் இல்ல. அடுத்து பாலாஜி கேளு. பாலாஜி விஜயராகவன்
நீங்க பேசும்போது சொன்னீங்க ஜெயிலருக்கு எதுவோ பெருசா இங்க யாரும் பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணல, ஹைப் எல்லாம் இல்ல. ஆடியோ லான்ச்ல வந்து ரஜினி சார் விஜய் பத்தி பேசுனது தான் ஹைப் கிரியேட் ஆச்சு அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்க. ரஜினி சாருக்கு விஜய் பத்தி பேசணும் எந்த அவசியமும் அந்த ஆடியோ லான்ச்ல இல்ல. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அந்த படத்தை முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணது சன் பிக்சர்ஸ், ஓகேங்களா? அங்க உட்காந்துட்டு இருக்காங்க, அதை பத்தி பேசுறாரு அவரு. அந்த படத்தை டைரக்ட் பண்ணது நெல்சன். இருங்க இருக்காருன்னு கேளுங்களேன். அவர் இருக்காரான்னு தெரியல. சரி, தெரியல, ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு. சார் மைக் ஆன் பண்ணி பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் விஜயராகவன், கொஞ்சம் மைக் ஆன் பண்ணீங்க. அடிக்கடி நானே உங்களை ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. விஜயராகவன், நீங்க பேசும்போது உங்க மைக் ரெட் கலர்ல இருக்கு பாருங்க, அதை ஆன் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. அதாவது சூப்பர் ஸ்டார்னு தான் வந்து நீங்க வந்து ஒரு அந்த பட்டம் வந்து யூனிவர்சல் வருது. அது வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் எல்லா ஹீரோக்கும் இருக்கு. மகேஷ் பாபு சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமால யாரு? தமிழ் சினிமால யாரு? தமிழ் சினிமால யாரு? தமிழ் சினிமால யாரு? 1970 முன்னாடியே நீங்க யார சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு இருந்தீங்க? 1970 முன்னாடி எந்த நடிகரை 1976க்கு முன்பு எந்த நடிகரை நீங்க சூப்பர் ஸ்டார் சொல்லி கூப்பிட்டீங்க? இன்னைக்கு நீங்க பாகவதர் சூப்பர் ஸ்டார் சொன்னா ஏத்துப்பானா? பாகவதர் ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் தாங்க சூப்பர் ஸ்டார். எம்ஜிஆர் நீங்க எப்படி கூப்பிட்டீங்க? சூப்பர் ஸ்டார் சொல்லி கூப்பிட்டீங்களா? எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார் சொல்லி கூப்பிட்டீங்களா சார்? சூப்பர் ஸ்டார்னு பட்ட டைட்டில் வந்து சூப்பர் ஸ்டார் என்ன அர்த்தம் முதல்ல தெரியுங்களா? சொல்லுங்க, என்ன அர்த்தம் முதல்ல? அதுக்கு ஆசைப்படுற இளமராக அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லா நட்சத்திரங்களும் இருக்கும், எல்லா நட்சத்திரமும் இருக்கும், எல்லா நட்சத்திர நடிகர்களும் இருக்கும். ஆனா இந்த ஒரு நட்சத்திரம் சூப்பரா இருக்கும், எல்லாத்த விட ஒரு படி மேல அப்படின்றதான் சூப்பர் ஸ்டார்ன்றது. புரியுதுங்களா? அது ஒரு சூப்பர். புரியுதுங்களா? இப்ப நீங்க நடிகர் எம்ஜிஆர் அவர்களையும் நான் கேட்பது, எம்ஜிஆர் அவர்களையும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களையும் உயிரோடு இருக்கும் போது சார், நடிகர் திலகம் சார், நடிகர் திலகம் இருக்கும் போதும் சரி சொன்ன சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஜெனரிக்கான டேர்ம் தான். ஆனா தமிழ் சினிமால யார பத்தி அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்ன்றது என் தலைவர் சாமி படத்தோட வெற்றி விழால, சாமி படத்தோட வெற்றி விழால ஆக்டர் வர்றாரு, அவர் வந்து சொல்லலப்பா அவர் தானே சூப்பர் ஸ்டார். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, அவ்வளவுதான் தெரிவிக்கணுங்க, அதுதான் மரியாதை. அன்னைக்கு நீங்க சொன்னீங்களா, அன்னைக்கு வட்டம் போட்டாரு, நீங்க அதே ஸ்டேஜ்ல தான் சொல்றாரு சூப்பர் ஸ்டார். நான் கேக்குறேன், அந்த அறிவு முன்னாடி வரல. ஏங்க உங்க இஷ்டத்துக்கு நாங்க எப்படி அப்படி எல்லாருக்கும் ஒரு டைம் இருக்கு சொல்றது. நாளைக்கு வந்து கட்சியில பேர் இருக்குன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நாளைக்கு கட்சியில பேர் இருக்கு சொல்லி 7 மாசமா ரஜினி அவர்கள் வந்து இதெல்லாம் பார்த்து தானே இருந்தாரு. சொல்லிருக்கலாமே, நான் பேஜ்லயே சொன்னேன், இது திருச்சி பத்திரிகையில எழுதிடலாம் சொன்னேன். அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு, அவர்தான் நீங்க என்ன பண்ணாலும் ஓகே பண்றீங்க. என்ன கதையா இருக்குது சார்? கொஞ்சம் ஒரு நிமிஷம். அதே ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல நான் உடனே காக்கா காக்கா ஆனோடனே நான் இந்த நடிகரை சொல்லிட்டேன், அந்த நடிகர் சொல்லிட்டாரு, இந்த நடிகரை சொல்லிட்டாருன்னு அதெல்லாம் சோசியல் மீடியா எல்லாம் கிளப்பி விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரே, அது உங்க காதுல விடலையா? அதான் இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன், நான் புரியல, அதான் நானும் சொன்னேன். அவர் அந்த ஸ்டேஜ்லயே சொல்லிட்டாரு, நீங்க யார் பத்திரிகை எல்லாம் திருச்சி போட்டாருன்னு சொல்றாரு. அப்ப திருச்சி போடுறாங்க சொல்லிட்டு படமும் ரிலீஸ் ஆயிருச்சு, எல்லாம் போயிருச்சு, அதுக்கப்புறமும் இந்த டாபிக் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்பதான் நான் கேக்குறேன், இப்ப லால் சலாமுக்கு முற்றுப்புள்ளி வச்ச ரஜினி அவர்கள் ஒரே மாசத்துல அவர் வந்து திரும்ப ஒரு பிரஸ் மீட் வச்சு சொல்லிருக்கலாம்ல. நீங்க சொன்ன விஷயம் நீங்க வந்து போதையில இருக்கீங்களா தெளிவா இருக்கீங்களா? சார் நான் சொல்றத முதல்ல கேளுங்க. அதே ஜெயிலர் ஆடியோ லான்ச்லயே சொன்னாரு, உடனே காக்கானா அவர் இந்த நடிகரை சொல்லிட்டாரு, அந்த நடிகரை தாக்கி பேசிட்டாருன்னு உடனே சோசியல் மீடியா எல்லாம் கிளப்பி விட்டுட்டு இருக்காதீங்க. மெச்சூரிட்டியான ஒருத்தருக்கு ஒரு விஷயம் எந்த வேர்ட பேசினா எங்க டார்கெட் ஆகும், எங்க ட்ரிகர் ஆகும் அவருக்கு தெரியாது. ஒரே நாட்டுல பேசிக்கும் சொன்னீங்க ஜெயிலருக்குலாம் பெருசா வந்து இங்க ப்ரமோஷனே பண்ணல, பெருசா எங்க பாப்புலாரிட்டியே இல்ல. ஆடியோ லான்ச்ல வந்து தலைவர் வந்து விஜய் பத்தி பேசுறாரு, அதனாலதான் எங்க நிறைய பாப்புலாரிட்டி கிடைச்சது அப்படின்ட்டு எதிர போட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சொன்னாங்க அப்படின்ட்டு.
ஏங்க எல்லா சோசியல் மீடியா எடுத்து பாருங்க. விஜய் பத்தி பேசுறதுக்கு அங்க என்ன இருக்கு? இல்ல விஜய் பத்தி பேசுறதுக்கு அங்க என்ன இருக்கு? உட்கார்ந்து பாருங்க. எதுக்கு பேசுறாரு விஜய் பத்தி எதுக்கு பேசுறாரு முதல்ல? என்ன சொல்ல வரான்னு கேளுங்க சார். ஒவ்வொரு நாளும் மீடியா சோசியல் மீடியா யூடியூப்ல வந்து விஜய் பத்தி பேசுறது அவசியமே இல்ல. அங்க பீச் நான் என்ன கேக்குறேன், விஜய் லியோ படத்துக்கு காதுல வாங்க. நான் சொல்றது காதுல வாங்க. பீச் படம் ஒழுங்கா ஓடல. சன் பிக்சர்ஸ் பண்ணாங்க. அதனால எனக்கு கால்ஸ் வந்தது, டிஸ்ட்ரிபியூட்டர் கால்ஸ் வந்தது. நான் அட்டெண்ட் பண்ணி பேசினேன். நெல்சன் அந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. அவர் தப்பு பண்ணல. ஸ்டோரியில எந்த பிரச்சனையும் கிடையாது. இத பத்தி பேசுறாரு. விஜய் பத்தி பேசுறாங்க. விஜய் பத்தி பேசினாங்களா? விஜய் பத்தி பேசினாங்களா? நீங்க வந்து பாலாஜி சொல்றது நீங்க கேட்காம நீங்க பேசுனீங்கன்னா நீங்க பேசுறது நான் இதை விட நான் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா நான் இவ்வளவு நேரம் அமைதியா இருக்க காரணம் என்ன, அவர் பேசுவாரு பதிலுக்கு நீங்க அதை கேட்டுட்டு நீங்க பேசுங்க நம்பிக்கையில தான் அமைதியா இருந்தேன். கலாநிதி மாறன் உட்காந்துட்டு இருக்காரு. சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது பீஸ்ட். சரியா போல நல்லா இருக்குன்னு தெரியும். போன் டிஸ்ட்ரிபியூட் சொல்லிருக்காங்க. ரஜினி சார் சொல்றாரு. நெல்சன் டைரக்ட் பண்ணாரு படத்தை. அப்ப விஜய் என்ன படத்தை பத்தி பேசுவாங்க? அதே ஸ்டேஜ்ல தான் கலாநிதி மாறன் ரஜினிக்கு கூட இன்னொரு சார் இங்க இருக்காரு. அவர் விஜய் ரஜினிக்கு முன்னாடி ஒரு ஆளே ரஜினி இது குமுதமுக்கு இல்ல. நீங்களா யார் அடுத்த சூப்பர் ஸ்டார் சொல்லி நீங்களே பொட்டி எழுதி கொடுத்து நீங்களே போல் நடத்துறதுக்கு இது குமுதமுக்கு இல்ல. மக்கள் கொடுக்குறதுங்க. இது வந்து இது வந்து குமுதமுக்கு நீங்க 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 போட்டுக்கிற சட்டையில சார் விஜய் போட்டுக்கிற சட்டையில இருந்து கார்ல இருந்து விஜயகாந்த் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் போட்ட பிச்சை அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுக்கு ரஜினிகாந்த் தமிழ்நாடு வந்து ரஜினிகாந்த் போட்டு பிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து படம் நீங்க சொல்றதுக்கு அதனாலதான் என் தலைவர் வந்து என்னை வாழ வைத்த தமிழக மக்கள் சொன்னாரு. விஜய் வந்து அப்படியா சொல்றாரு? சொல்லுங்க சார். தமிழர் மேல அக்கறை, தமிழ்நாடு மேல மக்கள் மேல அக்கறை இருந்தது அப்படின்னா தமிழ்நாடுல வச்சிருக்கணும் கட்சி பேர. தமிழுக்குன்னு சொல்லிட்டு அதுலயே பிழை வைக்க கூடாதுல்ல. பாலாஜி ஒரு கேள்வி கேட்டாங்க, சரண்யா மேடம் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கான பதில சொல்லுங்க. நீங்க அந்த கேள்வியோட எடுத்துட்டு கொண்டு வந்து இல்ல இவரு பேசுனதுனாலதான் எனக்கு வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னா ரஜினி பெரியாளா விஜய் பெரியாளா? இவர் பதில் சொல்ல மாட்டாரு. ஏன்னு சொன்னாங்கன்னா எல்லாரும் பேசுறதுமே இவர் தப்பா புரிஞ்சுக்கிறாரு. சொல்லிட்டு இவர் ஒரு ஆங்கிள் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. இவர் வந்து சார் நீங்க நினைச்சதை இங்க சொல்லிட்டு போறேன்னா சொல்லிட்டு போங்க, இல்லன்னா ஒரு கேள்வி இல்ல இங்க பாருங்க அந்த அளவுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். லியோ படத்தோட வெற்றி விழால பேசுறதுக்கு அறிவு வந்த விஜய்க்கு வாரிசு படத்தோட ஆடியன்ஸ்ல பேசுறதுக்கு அறிவு வரல. அடுத்தவங்களோட பட்டத்தையும் அடுத்த சொத்துல கைய வச்சா பாருங்க. நாங்கள் எங்க தலைவனுக்கு நாங்க கொடுத்த சொத்து அந்த பேர் தான் சூப்பர் ஸ்டார் பட்டம். அதுல எவன் கைய வச்சாலும் அடி விழும். அடுத்தவன் சொத்துல வந்து கைய வைக்கிறது நீங்க யாருங்க? சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தூக்கி வரதுக்கு சரக்கு மாதிரி யாரு? சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தமிழ்நாட்டுல 1976 முன்பு மீடியால பேசுற மாதிரி இல்ல பாகவதர் சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார் அவங்க சூப்பர் ஸ்டார் சொல்லி கூப்பிட்டீங்களா? புரிஞ்சுங்க. சூப்பர் ஸ்டார்ன்ற வார்த்தையை ரஜினிகாந்த் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அந்த வேர்டுன்றது அதிகம் பயன்படுத்தப்பட்டது. அதுக்கு முன்னாடி யாரும் பயன்படுத்தினா யாருமே பயன்படுத்தல. என்ன விளையாடுறீங்களா நீங்க? எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார், சிவாஜி சூப்பர் ஸ்டார், சிவாஜி நடிகர் தலைவன் சொல்லி தான் கூப்பிட்டான். எம்ஜிஆர் வந்து புரட்சி கலைஞர் எம்ஜிஆர் தான் சொல்லி கூப்பிட்டான். எவன் சூப்பர் ஸ்டார் சொல்லி கூப்பிட்டான்? பாகவதர் எப்படி சொல்லி கூப்பிட்டீங்க? பாகவதர் எப்படி சார் கூப்பிட்டீங்க? என்ன அடைமொழி கொடுத்து கூப்பிட்டீங்க? இங்க ரஜினிகாந்த் வந்ததுக்கு அப்புறம் நீங்க சூப்பர் ஸ்டார் பேச்சே வந்துச்சு.
ஏங்க ரஜினிகாந்த் வந்து எப்படி சரவண வந்தோடனே உங்களுடைய தளபதி பட்டமே நாங்க போட்ட பிச்சை. நீங்க வெற்றிக்கிற தளபதி பட்டமே இங்க ரஜினிகாந்த் அவர்கள் தளபதி படம் நடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய விஜய் அவர்களே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாப்ல. அப்படி இருக்கும்போது நான் கேட்ட கேள்வி NDTV-ல டைம்ஸ் நவுல பேட்டியா கொடுத்திருக்கிறாப்ல. எல்லாருக்குமே தெரியும் விஜய் அவர்கள் ரஜினியை எடுத்து கிண்டல் எடுத்து ரவுண்ட் வரும்போது குட்டி வந்திருக்கணும். அந்த குட்டி ஏன் முன்னாடியே வரும்? விஜய் அவர்கள் நான் என்ன கேக்குறேன், வளர்ந்து வர்றாருல, வளர்ந்து வர்றவர யார் வளர்ந்து வந்தீங்க? யார் வளரவே இல்லை சார். தமிழ்நாடு தன்னை உள்ள மாநிலம் கிடையாது. தமிழ்நாடு தன்னை மாநிலம் கிடையாது. உங்க அப்பா வந்து சந்தோஷம் பண்ண நம்ம பையன் அந்த இடத்துல யாரப்பா தெரியல புரியல எனக்கு. என்ன ரஜினி வயசுல பிறந்தாரு? 72 வயசு. உதாரணம் சொல்றேன். நீங்க எஸ்எஸ்சியோட சட்டை எடுத்து போட்டுன்னு சொல்லுங்க. ஆனா அடுத்தவங்களோட சட்டையெல்லாம் எடுத்து போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடிதான் விழும். ஏன்னா அது அடுத்தவங்க சட்டை. நல்லா புரிஞ்சுங்க. என் தலைவரோட சட்டையை எடுத்து போட்டு நீங்க போடணும் எப்படி ஆசைப்படலாம்? அது அவருடைய வாரிசுகள் ஆசைப்படணும். நீங்க யாரு சார்? அப்பா மாதிரி நினைச்சா நான் அப்பாவோட சட்டை எடுத்து போட்டு தப்பு இல்லைன்னு சொல்றது நீ யாரு? எஸ்எஸ்சியோட சட்டை எடுத்து போட்டுங்க. இயக்குனர் ஆகுங்க, படம் இயக்குங்க. அடுத்தவங்களோட பட்டத்துக்கு ஆசைப்படுறீங்க. இது கேள்வி கேட்டா குத்தமா? யார் பாருங்க சூப்பர் ஸ்டார் பட்டம் ரஜினிகாந்தோட பட்டம். இங்க யூனிவர்ஸ் தமிழ் சினிமால யாருங்க சூப்பர் யாரை நீங்க சூப்பர் ஸ்டார் சொல்லி கூப்பிடல. தமிழ்நாட்டுல இங்க நல்லா கேட்டுங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்ல இருந்து ஆரம்பிச்சு எம்ஜிஆர் முதற்கொண்டும் அமிதாப் பச்சன் முதற்கொண்டும் இங்க சூப்பர் ஸ்டார்னா இங்க ரஜினிகாந்த் மட்டும் தான் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆதாரம் வேணுமா? உங்களுக்கு எவன் சொல்லணும்? சிரஞ்சீவி சொல்லுமா இல்ல கிருஷ்ணா சொல்லுமா? யார் சொல்லணும் உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார்னா பாருங்க, தமிழ்நாடு சூப்பர் ஸ்டாரு, இவர் தெலுங்கு சூப்பர் ஸ்டாரு, இவர் கன்னட சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சீங்க. என்னதான் இங்க பாருங்க ஒரு சொல்றது புரிஞ்சுங்க. நீங்க மாநிலம் வாரியாக பிரிச்சு பார்த்தாலும் மாநிலம் வாரியாக பிரிச்சு பார்த்தாலும் நீங்க மாநிலம் வாரியாக பிரிச்சு பார்த்தாலும் எல்லா மாநிலத்திலையும் ரஜினிகாந்த் தன்னுடைய கொடியை நட்டு வச்சுட்டாரு. புரியுதுங்களா? அங்க போய் அந்த கொடியை ஒண்ணும் கொடுக்க முடியாது. அது மாதிரி புரிஞ்சுங்க. மத்தவங்க பேசுறாங்க, அதனாலதான் இரிட்டேட் ஆகுது. நீங்க பேசுறது மட்டும் நான் கேட்டு இருக்க முடியாதுல்ல. அப்ப நாங்க பேசுற போது கேளுங்க. அப்ப நாங்க பேசுற கேளுங்க. ராதாசிஸ் பேசும்போது நீங்க கேட்டீங்க, பேசும்போது கேட்கல. சரணியவன் பேசும்போது பதிலுக்கு பேசுறீங்க. அப்ப நீங்க பேசும்போது நான் பதில் பேசாம இருக்கிறது என்ன நியாயம்? சொல்லுங்க. பதில் பேசணும். நீங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. அதனால நான் இறங்கினேன். நீங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணா நான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு பட்டம் வந்து யார் விஜயராகவன் நான் கேக்குறேன், கலைஞருங்கிறது ஒரு ஜெனரல் வேர்டு தான், அம்மாங்கிறது ஒரு ஜெனரல் வேர்டு தான். ஆனா அதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல. அம்மாங்கிறது ஜெனரல் வேர்டு தான், கலைஞருங்கிறது இதான் உட்காந்து கூவிட்டு இருக்காதீங்க. ஒரு படத்துல ஒருவேளை டைட்டில மாத்தி விஜய் சூப்பர் ஸ்டார் போட்டுதான் இப்ப நீங்க இவ்வளவு பேர் மெர்சல் படத்துல காசி தியேட்டர்ல முதல் நாள் மட்டும் போட்டுட்டு அடுத்த நாள் அடி வாங்குது. ஆபரேட்டர் முதல்ல அடி வாங்கினா எந்த கதை விஷயம் தெரியாது உங்களுக்கு? அவங்க அம்மா நல்லா கேட்டுங்க. மெர்சல் படம் நேரத்துல கபாலி படத்தோட ரிலீஸ் ஆகிற நேரத்துல மெர்சல் நாங்க சூப்பர் ஸ்டார் போட்டு ஆபரேட்டர் அடி வாங்கினானே, காசு தேட்டர்ல அடி வாங்கினானே, மன்னிப்பு கேட்டானே. அது எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது? அடி வாங்கினால விஜய் மக்கள் இயக்கத்துல அடி வாங்கினால இல்லன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போங்க சார். தெரியாதுன்னா சொல்ல தெரியாதுங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன் நேரமா. நான் வந்து
உங்களுக்கு என்ன தெரியும் சார்? அதெல்லாம் தெரியாது. சார் தெரியாது நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டேல நடக்கிற ஒரு ரசிகர் சார். போட்டதுக்கு அதெல்லாம் அதாவது எனக்கு தெரியாது. ஏன் இப்பதான் ஒண்ணு கெட்டு போய் நீங்க தான் பெரிய ஆளுங்க எங்க போறீங்க சூப்பர் ஸ்டார் சொல்லி பாக்க டைம்ல போட சொல்லுங்க போட்டு பாருங்க ஆளு என்ன ஆளு மட்டும் பாருங்க டிவிக்கல மட்டும் இருக்கீங்களா விஜய் பத்தி தெரியாம? எதுவுமே தெரியாது விஜய் இல்லைங்க, பத்தி. நான் என்ன கேக்குறேன்னா விஜய் ஃபேன்ஸ் இருக்கிறவங்க 1000 பேர் 1000 கட் அவுட்ல சூப்பர் ஸ்டார்னு எழுதி கூட வைக்கலாம். அதெல்லாம் அதெல்லாம் அதான் பேனர் கிழிஞ்சுது. வந்து சார் அவங்க அம்மாவே போட்டாங்களா சார்? அதுக்கு என்ன சொல்றீங்க? ஏங்க பையன் அதான் சொன்னீங்க சூப்பர் ஸ்டார். நீங்க திருப்பி திருப்பி அது வந்து ஒரே ஒரு டைட்டில் நீங்க புடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க. அது வந்து யூனிவர்சல் டைட்டில். நாங்க தொங்கிட்டு இருக்கிறேன் ரஜினி மட்டும் சூப்பர் ஸ்டார் கேட்டாலும் நீ எந்த ஹீரோ சப்போர்ட் பண்றீங்களோ அந்த ஹீரோ ரஜினி சொல்லுவாங்க. சிவகார்த்திகேயன் வாழ்றேன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வராதா? எரியுமா எரியாதா? இல்ல கபில இவங்க சொல்ற ஸ்டார் எல்லாமே நீங்க சொல்றது தெரியுமா? இதெல்லாம் சொல்ல இல்ல இல்ல என்னெல்லாம் சொல்ல வைக்கிறாங்க பாருங்க. முட்டு கொடுக்குறீங்க. நீங்க எந்த ஹீரோ சொல்றீங்களோ அந்த ஹீரோ கேட்டாலே ஸ்டாலின் சொல்லிடுறேன். ஐயோ என்னெல்லாம் சொல்ல வைக்கிறாங்க. ஸ்டாலின் கொண்டு வரீங்க இதுல இப்போ தேவையில்ல ஸ்டாலின் கொண்டு வரீங்க. தளபதி ஸ்டாலின் தானே சொல்லுவாங்க எல்லாரும். அதை விட்டு போங்க. விஜயராகவன் நீங்க எந்த ஸ்டார் சப்போர்ட் பண்றீங்க? தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி யாருக்கிட்ட போய் கேளுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி கிட்ட சொல்லுவாங்க. நீங்க தேவையில்ல அவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி எத்தனை சொல்றது அந்த ஸ்டேஜ் ஒரே ஒரு நிமிஷம் விஜயராகவன் ஸ்டேஜ்ல வந்து போனா போகுதுன்னு சொன்ன மாதிரி சொல்லியிருக்காரு. புரட்சி தலைவர்னா ஒண்ணு, நடிகர் திலகம்னா ஒண்ணுட்டு நேரா போட்டு இங்க பிரச்சனை ரஜினிக்கும் போட்டு உடைச்ச மாதிரி உடைச்சாரு அதுதான் புரிஞ்சுக்கோங்க. சாரி அத ஆகாத மருமக கைப்பட்ட குத்தம் கால்பட்ட குத்தம் நம்ம ஒரு பழமொழி இருக்குல்ல அது மாதிரிதான் இருக்கு. ஆகாத மருமக எது தொட்டாலும் குத்தம் அப்படிங்க. அப்ப என்ன விஜய் மருமகள் சொல்ல வரீங்களா? ஒரு நிமிஷம் விஜயராகவன் ஒரே ஒன்னே சொல்லிடுறேன். நீங்க இங்க பதில் சொல்ல மட்டும் தான் வந்திருக்கீங்க, முட்டு கொடுக்க வந்திருக்கீங்க சரிங்களா? மத்தவன் என்ன கொஞ்சம் எல்லாத்தையும் அடக்கிட்டு ஒரு இடத்துல உட்காருங்கம்மா உட்காருங்க ஒரே நிமிஷம் தண்ணி குடிங்க. ஒரு நிமிஷம் நான் முடிச்சுட்டேன். ஒரு நிமிஷம் அதே மாதிரிதான் சார் குறை கூட கூத்தாடணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஆடக்கூடாதுன்னு சொல்றேன் நான் இப்போ. சரியா? அதான் இருங்க நான் இப்ப கேட்க வரேன். பேசவே இல்லை இருங்க. நீங்க தான் இப்ப அரசியலுக்கு வரீங்க புரியுதா? நீங்க இப்ப பாக்ஸ் ஆபீஸ் சண்டை போடல, இங்க வரல. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். கேள்வி கேட்டதுக்கு அந்த சுத்தி எங்க மடியிலே கை வச்சீங்க. முதல்ல ஆரம்பிப்போம். எல்லாத்தையும் அப்புறம் அடிங்க. முதல்ல அடிங்க சார். கேள்விக்கு கேள்வி கொடுக்க கூடாது, கேள்விக்கு பதில் மாத்தி போவாதீங்க. அவர்கிட்ட டாபிக் வாங்க. நீங்க பாச சண்டை போட மாட்டீங்களா? இன்னைக்கு 200 கோடி ஃபைல் விட்டீங்க. அண்ணனுக்கு 200 கோடி அப்படின்ட்டு இல்ல ஆதாரப்பட்ட ஷாருக் கானே வந்து ராவர்ல கூப்பிடுறான். சொன்னாரு கேள்விக்கு கேள்வி கொடுக்க கூடாதுன்னு.
அப்படி பார்த்தா அங்க சார் இல்ல நீங்க சார் நீங்க கட்சி கட்சியில ஆரம்பிச்சீங்க. சார் நீங்க தலைக்கு தண்ணி குடிச்சாலும் கேள்விக்கு கேள்வி அப்படின்னா நீங்க என்னன்னா கேள்வி வைக்கிறதே ஒருத்தர் மட்டம் பண்ணணும், ஒருத்தர் டார்கெட் பண்ணி தான் கேள்வி இது என்னடா கூத்து? ஒரு கேள்வி கேட்டாலே வந்து மட்டம் பண்றோம் டீக்ரேட் பண்றோம்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? இது என்னங்க நீங்க நம்ம ஆட்சியை போட போறீங்க? எனக்கு புரியல. விஜய் சூப்பர்னு சொன்ன ஒரு விஷயத்தை வச்சுங்க. ஏங்க நீங்க காக்கா கழுகு எந்த கோரிக்கையுமே ஒரு இல்லையா? நிமிஷம், காக்கா கழுகு விஷயத்துக்கு ஏன் நீங்க இன்னும் அதையே விட்டு வரல வெளியே? நான் அதுலயே சிம்பிளா போட்டு தொங்கிட்டு இருக்கீங்க இன்னும். அவர் அப்படி பேசிட்டு எங்களுக்கு ரிசல்ட் ஆயிடுச்சு, நாங்க எதிராகி குடுத்துறோம் பேசல. பாட்டு வாங்கி எடுக்க நான் என்ன கேக்குறேன், விஜய் நடிக்க வந்ததுல இருந்து உங்களுக்கு தெரியும்ல, விஜய் மனசாட்சி வந்து சொல்லுங்க, லியோ சக்சஸ் மீட்டா இல்ல காக்கா கழுகு ட்ரிகர் மீட்டாரு? அதே யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஒரே நிமிஷம் பேசுறது அது கேட்கவே லியோ இல்லை சக்சஸ் விஜயராகவன். மீட்டா, அப்பதான் லியோ சக்சஸ் மீட்டா இல்ல காக்கா கழுகு ட்ரிகர் மீட்டா? நீங்களே சொல்லுங்க, மனசாட்சி நான் பட்டு சொல்லுங்க. இப்ப நான் இது எதுவுமே நான் கேட்கலங்க. நீங்க எல்லாம் நான் ஒரே ஒரு இல்ல விஷயம், ஒரே கேட்க ஒரு last மாட்டேங்கிறீங்களா? அதான பிரச்சனை. நீங்க அதுக்கு கேள்வி வைக்கிறீங்க, விட்டு கொடுக்குறீங்க. உங்க side இதுதானே நான் ஒரே ஒரு பிரச்சனை. கேள்வி மட்டும் உங்க side ல சார் கேட்கிறேன். நாங்க ஒரே ஓட்டு ஒரு போட கேள்வி. மாட்டோம், உங்க யூடியூப் பார்க்க மாட்டோம். வேற அது பிரச்சனை கிடையாது. நீங்க என்ன யூடியூப் பார்த்தாலும் சரி பார்க்கலைனாலும் சரி, நான் யூடியூப் நம்பி பொழப்பு நடத்தல. ஏன் பொழப்பு இங்க வேற. ஓட்டு போட ஓகேங்களா? ஓட்டு போட கட்சி மாட்டேன், ஓட்டு போட ஆரம்பிச்சீங்க, குழப்பம் மாட்டேன். நடந்ததுன்னா கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. தெரியுது தெரியுது சார் ரஜினி ரசிகர்கள் விஜய்க்கு வாக்கு கிடையாது சார். ரஜினி ரசிகன் வாக்கு விஜய்க்கு கிடையாது சார். நோ ப்ராப்ளம். அவ்வளவுதான் சார். அது உங்க opinion. கண்ணுல தண்ணி வரல. ஓட்டை வந்து எங்கெல்லாம் போடுங்கன்னு கேட்கறது அவங்க உரிமை, போடுறதும் போடாம இருக்கிறது உங்களோட உரிமை. அவ்வளவுதான் அந்த வித்தியாசம். உரிமை கூட உங்களுக்கு இல்லைன்னு தான் சொல்றேன் நான், கிடையாதுன்ற. அது உரிமை. எல்லாருக்கும் எங்கிட்டு போறியா? ஒன்னே ஒண்ணு மட்டும் கேளுங்க, நான் கேட்டுக்கிறேன். சரி, பாவம் ஆனந்த் சார் ரொம்ப நேரம் அமைதியா இருந்தாரு. ஆனந்த் சார் ஏதோ பொதுவா சொல்லுவாரு, கேட்பாங்க சொல்லுங்க. போடுறது போடாம ஊட்டு வந்து சார் இஷ்டங்க. அது சார் யாரும் சார் சார் ஒரு நிமிஷம் சார், ரொம்ப நேரம் பாவம் சார். ஒரே second, நான் ரொம்ப அமைதியா இருக்கேன். யாரும் சார் சார் ஆனந்த் சார் ஏதோ கேட்க வந்திருந்தாரு. ஒரு நிமிஷம் சார். இதுவே அண்ணன் கிட்ட சொல்லி பாலாஜி அடுத்த பாலாஜி ஆடியோ லான்ச்ல இருங்க கபிலன், அடுத்த ஆடியோ லான்ச்ல சொல்ல சொல்லுங்க. விஜய் ரஜினி ரசிகர் ஓட்டு விஜய் கட்சிக்கு வேணாம் அப்படின்னு விஜய் சொல்லுங்க. முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஓகே ஆனந்த் சார். இருங்க. இல்ல இல்லன்னா அவனுக்கு லட்சம் இருந்தா உங்க யூடியூப்லயே போடுங்க, ஒரு வீடியோ போடுங்களேன். விஜய் ஆனந்த் சார் விஜயராகவன் ஒரே second, உங்ககிட்ட ஒரு question ஒரு நிமிஷம் இருங்க. கால விட போட்டு வச்சிருக்கான். ஒரு நிமிஷம் இருங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்கன்னா எல்லாரும் இருக்கணும். ஒரு நிமிஷம் ஆனந்த் சார் பேசுங்க. விஜயராகவன் ஒரே ஒரு ஒன் ஆன் ஒன். ஓகே, ஒண்ணு என்ன, இது பாக்ஸ் ஆபீஸ் படத்தை பத்தி எல்லாம் பேச வேண்டாம். ஓகேவா? அதை கேட்கவே பத்தி இல்லை, நீங்க உங்ககிட்ட தேவையில்லாம கேட்கலாம். இருப்பாளாச்சு ரொம்ப நேரம் அமைதியா இருந்தாரு. வெயிட் பண்ணுங்க. விஜயராகவன் மைக் ஆன் பண்ணுங்க. ஓகேவா? கேக்குதுல பேசுறது? ஐயா கேக்குது இல்லமா? கேள்வி கேட்டுங்க. இல்ல நம்ம குறுக்க பேசுவோம். அப்புறம் அடுத்து பாலாஜி அதை நான் பேசுவாங்க. என்ன அப்புறம் அடுத்து கேட்கறேன், போவோம் அது. இந்த பாருங்க, இப்ப தலைவர் வந்து ரஜினிகாந்த் வந்து அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சாராம். நான் சொல்றேன்ல கபிலன், விடுங்க. விஜயராகவன், நீங்க எதுக்கு ஜெயில ஆடியன்ஸ் முடிஞ்சவனே விஎம்ஏல இருந்து எஸ்எஸ் மியூசிக் ஆள் அனுப்பிச்சு பேச வச்சீங்க? விஎம்ஏல இருந்து காக்கா வந்து எங்க அண்ணன் கிடையாது, கடுகுதான் எங்க அண்ணன் அப்படின்னு எதுக்கு அனுப்பிச்சீங்க? நான் இப்ப அமிச்சேன். விஎம்ஏல தான் வந்தாங்க, விஎம்ஏல தான் பேசினாங்க. நீங்க எங்க இருக்கீங்க? டிவி இருக்கீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியுமே. விஜய் பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரியணுமே. டிவி கேவல இருக்கீங்க, இல்ல சும்மா விஜய் போட்டோ வச்சு ஃபாலோவர்ஸ் ஏத்துறதுக்கும் யூடியூப் வியூஸ் வச்சிருக்கீங்களா? பல வருஷம் வெளிநாட்டுல இருக்கிறவன், முதல்ல தெரிஞ்சுக்க. சூப்பரா கேட்டாரு பாருங்க. நீங்க உங்களை ஆட்டி வச்சுட்டாரு. நான் எப்ப அமிச்சேன்னு ஒரே கேள்வியில உங்களை உட்கார வச்சாரு பாருங்க. அதுதான் எங்க அண்ணன். அதாவது சிம்பிளா சொல்றேன் ப்ரோ, நான் வந்து உண்மையாலுமே நான் வந்து ஒரு ரஜினி ஃபேன். எனக்கு இப்ப ரஜினி படம் ரிலீஸ் ரஜினி ஃபேனு, அதுக்கு முன்னாடி யார் ஃபேனு? எம்ஜிஆர் ஃபேனா? இல்ல பாகவதர் ஃபேன். ஆமா யாரை வச்சு சம்பாதிக்கலாம், யாரை வச்சு ஃபாலோ கெயின் பண்ணலாம், யாரை வச்சு யூடியூப்ல ரிவ்யூஸ் வரும், அவன் ஃபேனா மாறிடுவோம். யூடியூப் காசு வருது ப்ரோ. போய் முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. அதுவே மொத்தம் 15,000 சொல்லி சேனல் பக்கம் வர மாட்டீங்களா? யூடியூப் வந்து நீங்க கேள்வி கேட்கும்போது பாலாஜி குறுக்க வரப்பல நான் என்ன பண்றது சார்? கேட்கக்கூடிய கேள்வியை சுருக்கமா நச்சுன்னு என்னைக்கு கேட்குறீங்களோ அன்னைக்குதான் விளங்கும் கேள்வி.
நீங்க ஈட்டினே போட்டு நீங்க கேளுங்க ப்ரோ. நல்ல தலைவர் இப்ப சொன்னாரு பாருங்க, அந்த மாதிரி கரெக்டா கேளுங்க ப்ரோ. ஏன்னா சும்மா தேவையில்லாம பேச என்ன இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? எனக்கு ஹெல்தி ஆர்குமெண்ட் பண்ணுவோம் ப்ரோ. யாரு ஏன் மோட்டு வாங்குறீங்க நீங்க நீங்க வந்து இல்ல விஜயராகவன், நாங்க ஏதோ வாரிசு ஆடியன்ஸ்ல வந்து சரத்குமார் வந்து சூப்பர் ஸ்டார் சொல்லி ஆரம்பிச்சு நினைச்சுக்காதீங்க. குமுதம்ல பாத்துட்டு இருக்கோம் நாங்க விஜய் யாருன்ட்டு. சந்திரமுகி முடிஞ்சவொடனே என்ன கொடுத்தாரு, பெஸ் கூப்பிட்டு பேசினாருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு ஏதோ வாரிசு ஆடியன்ஸ் நாங்களாம் புரியுதா? விஜய் ஒரே மாதிரி பேச மாட்டாரு. விஜயராகவன் போக்கிரி சக்சஸ் மீட்ல பேசுறது வந்து மீடியால ஐயா பேச மாட்டீங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல பாலாஜி வெயிட் பண்ணுங்க. போக்கிரி சக்சஸ் மீட்ல எந்த மீடியா பேசினாங்க? சந்திரமுகிய மேல போக்கிரி சக்சஸ் மீட்னு சொல்லிட்டு விஜய் பக்கத்துல நின்று ஒருத்தர் பேசியிருந்தாரு. சந்திரமுகிக்கு மேல குதிச்சிட்டோம் தாவிட்டோம்னு ஒருத்தர் பேசியிருந்தாரு. அவர் எங்க இருக்காரு? அவர் எந்த மீடியா? அப்ப இருந்த ஜெகதீஷ். நான் ஒண்ணு சொல்ல ஒரு நடிகரை பிடிக்கும். இப்ப அந்த அளவுக்கு அமைச்சூர் நாங்க கிடையாதுன்ற நானு அது தெரிஞ்சுக்கோ முதல்ல. புரியுதா? இதுதான் இங்க சொல்ல வந்தேன். இல்ல அந்த அளவுக்கு அமைச்சூர் நாங்க இல்லங்க. ஒரு நடிகனாவை மட்டுமே பார்த்துட்டு ஓட்டு போற அளவுக்கு அமைச்சரும் நாங்க இல்லன்னு சொன்ன வந்தோம். அதேதான் நானும் சொன்னேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இவர் நடிகரா இருந்து இப்ப அரசியலுக்கு வந்திருக்கு. அப்புறம் இன்னைக்கு அவர் கொள்கை என்ன கோட்பாடு என்னோட ஓட்டை நான் யாருக்கு போடுறேன்னு யாரையும் சொல்ல முடியாது. இப்போ யாரும் என்ன நீங்க கவர் பேஜ் தமிழ் விஜய் கலரும் போட்டு ஏன் ஓட்டு யாரு போட மாட்டோம்? நீங்க விஜய்க்கு போட மாட்டீங்களா ஓட்டு? அப்ப யாரு போடுறது? இதே தப்பு முதல்ல கேட்க கூடாது ப்ரோ. யாருக்கு போடுவீங்க? யாருமே வச்சிருக்கீங்க. உங்க கட்சியில இருக்க நீங்க ஓட்டு போடுறீங்க. பேசுறீங்க. நீங்க கட்சியில இருக்கீங்க. நீங்க கேட்க கூடாது. நானும் உங்களுக்கு கேட்க கூடாது. கட்சியில இருப்பீங்க ஓட்டு விஜய்க்கு போட மாட்டீங்க. எனக்கு தெரியும். நான் பணத்தையும் அரசியலையும் வேற வேற மாதிரி பிரிச்சு பாக்குறேன். அவர் போட்டோ பாத்துங்க விஜய். அப்போ விஜய் வந்து பணம் போடுவாங்க. இல்ல விஜய் வந்து பணம் உள்ள ஓட்டு போடுறீங்களா? புரியல. விஜய் வந்து உங்க பணம் கொடுக்கணும் ஓட்டு போறதுக்கு. ஓ அப்படி நீங்க பணம் வாங்கி ஓட்டு போடுறீங்க. அதுவே முதல் தப்பு. வாக்குவாதம் வந்து ஒரே இடத்துல சுத்தி சுத்தி ஒரே இடத்துல நிக்குது. அடுத்த கட்டத்துக்கு ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க விஜயராகவன். ப்ரோ சீக்கிரம் எனக்கு டைம் ஆச்சு. இன்னொரு 10 நிமிஷம் தான். அதுக்கு இல்ல போயிட்டு வாங்க. இப்ப போயிட்டு வாங்க. பரவாயில்ல. போய் முடியற மாதிரி எனக்கு மட்டும் வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. பிகே சார் வேற மைக்ல இருக்காரு. பிகே சார் நீங்க சொல்ல விரும்புறீங்களா? கேட்க விரும்புறீங்களா? ஒன்னே தான் சொல்ல வேண்டியது இருக்கு. இவங்க எல்லாரும் நான் சொல்றாங்க ஜெயிலர் சக்சஸ் மீட்ல தலைவர் சொல்லி இருக்கணுமா, இவங்க லியோ சக்சஸ் மீட்ல இவங்க இது சொல்லுவாங்களாம். ஆனா ஜெயிலர் சக்சஸ் மீட்டு அது ஜெயிலர் டீமுக்கு உண்டான சக்சஸ் மீட்டு. நாள்லாம் ஃபேன்ஸ் இருந்தது.
நீங்க விஜய்க்கு சண்டை போடாதீங்க, ஃபேன்ஸ் கிட்ட சொல்றாரு. இதை புரிஞ்சுக்க வக்கு இல்லைன்னா இவங்க எல்லாம் எதுக்கு பேசணும் எனக்கு புரியல. ஜெயிலர் சக்சஸ் மீட் இண்டிவிஜுவல் ஜெயிலர் டீம் எனக்கு புரியல. நீங்க நல்லா எல்லாருமே புத்திசாலிங்க. ஃபைன். உண்மையை ஒத்துக்கிட்டாரு, உண்மையை ஒத்துக்கிட்டாரு. விடுங்க, இப்போவாது புத்தி வந்தது. இது எல்லாரும் யூடியூப்ல போட்டு எல்லாரும் கேட்க உங்களுக்கு அறிவு இல்லையா? ஜெயிலர் சக்சஸ் மீட் ஜெயிலர் டீமுக்கான சக்சஸ் மீட் அது. ஒத்துக்கிட்டாங்களே விடுங்க. உண்மையை ஒத்துக்கிறதுக்காக நாங்க பால் குடம் தூக்கணும். விடுங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல பிச்சை போட்டாங்க தலைவருக்கு. அப்படி பார்த்தா பீச்ல எத்தனை பேர் சுண்டல் இருக்குங்க, அவனை போய் சூப்பர் ஸ்டார் ஆக்குங்கடா. சாரி, நான் தப்பா சொல்லிட்டேன். சாரி, சூப்பர் ஸ்டார் ஆக்குங்க. அவனுக்கு டேலண்ட் இருந்தால் வெளியே வர முடியும். தமிழ்நாடு யாரு பிச்சை போட முடியுது? அப்படி பார்த்தா ரிலையன்ஸ் பிச்சை போடுறீங்க. எந்த மளிகை கடை வாங்கணும் நீங்க பிச்சை போடுறீங்க. பிச்சை போடுற வாக்கு சொல்லாதீங்க தயவு செய்து. இங்க யாரு பிச்சை போடல, அவன் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துக்கிறான். பிச்சை போறான் போட்டுட்டு இந்த மாதிரி குற்றம் சொல்லிருக்கீங்க. நீங்களும் அப்படி பார்த்தா நீங்க எங்கேயோ ஒருத்தர் பிச்சை தந்துருக்கீங்க. நீங்களும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வேலை பண்ணி நீங்க சம்பாதிங்க. நாங்களும் எல்லாரும் ஒவ்வொரு கஷ்டப்பட்டு வேலை பண்ணி சம்பாதிச்சிருக்காங்க. பிச்சை போட்டு அப்படியே சூப்பர் ஸ்டார் ஆயிடுவாங்களா? இல்ல பிச்சை போட்டு அப்படியே தளபதி ஆயிடுவாங்களா? இந்த மாதிரி அன்பார்லிமெண்டரி வாக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கும் மேலேயா கழுகு தலைவர்னா தலைவர் ஒத்துக்குங்க. அவ்வளவு சண்டை போட தேவை. நம்ம யாரும் அவங்களுக்கு வேலை, நமக்கு வேலை இருக்கு. அவங்களுக்கு இருக்கிற வேலை மாதிரி நமக்கும் வேலை இருக்கு. அது எப்படி நமக்கு செய்ய வேண்டியது தெரியாது. எல்லா தலைவரும் நாங்க யாருமே சொல்ல கழுகு காக்கா, நாங்க தான் காக்கான்னு சொல்லி முடிச்சுட்டு வந்தாங்க. ஜெயிலர் ஆடியோ முடிஞ்சு. அப்ப ஒத்துக்க முடியாது. நம்ம ஒத்துக்க வேண்டியதான். நாங்க கழுகு, நீங்க காக்கா சொல்லிட்டு போக வேண்டியதான். அவ்வளவுதான் சொல்லணும். மீதி நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்ஸ் சார். இல்ல பிகே சார், அதான் அவன்கிட்ட தமிழ்ல நான் போய் இப்பதான் படிச்சுட்டு வரேன். நான் எவ்வளவுலாம் பேசி இருக்கு. அது என்னமோ உத்தமம் வந்து இங்க வந்து இல்ல அது வந்து பிகே சார் வந்து அவருடைய எமோஷன், அது அவருடைய உள்ள இருக்கிற இவருக்கும் புரியுது. பிகே சார் கண்ட்ரோல் அவருடைய கோபம் புரியுது. இங்க வந்து உங்களுக்கு என்ன நடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இவங்க ஸ்டேஜ்ல பேசி இது ஆரம்ப புள்ளி எங்கன்னா இந்த யூடியூப் சேனல்ஸ்ல இவங்க இந்த ஆங்கர்ஸ் சர்டிபிகேட் எடுத்த சரி என்னன்னா இவங்க கன்னடத்துல இவங்க சூப்பர் ஸ்டார், இவங்க இதுல சூப்பர் ஸ்டார். 1976 முன்னாடி நீ யார சூப்பர் ஸ்டார் சொல்லி கூப்பிட்ட? யார நீ கூப்பிட்டு இது வரைக்கும்? யாருமே கூப்பிட்டது இல்லை. 1976 முன்னாடி சூப்பர் ஸ்டார்னு அந்த டைட்டில், அந்த பேரு அதிகமா மக்களிடையே புழுங்கிறதுக்கான காரணம் பேசிக்கே இங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற நேம் அதிகமா புழுங்கல ஆரம்பிச்சது. நீ வேணா சொல்லிக்கலாம், பாகவர் சூப்பர் ஸ்டார் சொல்லிக்கலாம், எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார் சொல்லிக்கலாம். ஆனா அன்னைக்கு பாகவரை என்ன அடைமொழி கொடுத்து நீங்க கூப்பிட்டீங்க? எம்ஜிஆர் அவர்களை நீங்க என்ன அடைமொழி கொடுத்து கூப்பிட்டீங்கன்றதுதான் மெயினான விஷயம். மக்களுடைய புழுங்கின வார்த்தை என்ன? இன்னைக்கு ரஜினிகாந்த்ன்ற மனுஷனை சூப்பர் ஸ்டார் சொல்லக்கூடாது. இதா இப்ப சீமான் சொன்ன மாதிரிதான். சீமான் வந்து சொல்லி ஒரு மேடையில வந்து வைத்தறிச்சல் பட்டாப்புல என்னது இல்ல எவனக்காட்டு பார்த்தாலும் தலைவர்ன்றான். ஆமா, தொண்டனை பத்தி ரசிகனை பத்தி கவலைப்படுறவங்க தான் தலைவர். அதனாலதான் தலைவர்னு பேர் வந்துச்சு. இங்க நாங்க கொடுக்கல, அது எல்லாரும் தலைவர் சொல்லிட்டாருப்பா, தலைவர் வந்திருக்காருப்பா, தலைவர் அங்க வந்திருக்காருப்பா. இப்படிதான் அட்வைஸ் பண்ண முடியும். இப்படிதான் அட்ரஸ் பண்றாங்க இவனுங்களா உள்ள கிளம்பி. இந்த ஆங்கர்ஸ், இந்த டிவி ஆடியோ லான்ச்ல இருக்கிற ஆங்கர்ஸ் எனக்கு என்னன்னா ஜெயிலரோட பாவனா அப்புறம் இன்னும் 2-3 பேர் இருக்கிறானுங்க. இதுங்கெல்லாம் தூக்கி ஒவ்வொரு மேடைக்கு ஏற்ற மாதிரி பேச வேண்டியது. இந்த டிடி பாவனா அப்புறம் இன்னொரு 2-3 பேர் இருக்கிறானுங்க. டிவி ஆங்கரிங் பண்றவனுங்க, இந்த சேனல்ஸ்ல ஆங்கரிங் பண்றவங்க. இவனுங்களை நீங்க சட்டையை பிடிச்சி இங்க சோசியல் மீடியால பிடிச்சி எவன்டா இங்க சூப்பர் ஸ்டார்னு சொல்லி சொல்றா பாப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அப்ப தெரியும். நினைக்கிறீங்களா சேனல் கொடுக்குற டாபிக் அப்படி ஆங்கர் அவன் என்ன பண்ணுவானுங்க? அவன் சேனல் அதே சேனல் இல்ல அதே சேனல் அடுத்த புரட்சி கலைஞர், அடுத்த நடிகர் திலகம் அப்படின்னு பேச வேண்டியதுன்னா வக்கிருக்கா? எவன் அப்ப விட்டு சட்டையா எவன்டா போடுறது? எவன் போட்டு சட்டையா எவன் போடுறது? எவன் ஆசைப்படுறது? அவன் கண்டென்ட்ஸ் பண்ணுவானுங்க. இப்போ நான் கேட்கறது என்னன்னா, இவங்க பேசுறானுங்கல்ல ஜெயிலோட ஆடியன்ஸ்ல தலைவர் விஜயை பத்தி எதனா பேசினாரா? அந்த படத்தை பத்தி அவர் பேசினாரு, அந்த படத்தை ஒர்க் பண்ண நெல்சனை பத்தி பேசினாரு, படத்தை ப்ரொடியூஸ் பண்ண கலைஞர் கிட்ட பேசினாரு. விஜய் பத்தி அது நமக்கு புரியும். ஆனா அவனுங்க என்ன நினைச்சுக்கிறானுங்கன்னா, ஆஹா நம்மளை பத்தி பேசிட்டாங்களே, நம்மளை எடுத்து முன்னாடி போய் நின்றுவோம்டா. இத்தனைக்கும் சொன்னாரு என் தலைவர் அந்த இடத்துல, அந்த ஸ்டேஜ்ல எவனுமே சொல்லடா எங்க இண்டஸ்ட்ரியில.
படம் நல்லா இருந்துச்சு போயிடா. தமிழ்நாட்டுல பீஸ்ட் நல்லா கலெக்ட் பண்ணிருக்குன்னு சொன்ன ஒரே ஆளு எனக்கு தெரிஞ்சு தலைவர் மட்டும் தான் சொன்னாரு. ஓப்பனா தான் சொன்னாரு. அது உன் காதுல வேணும் உனக்கு. உன் படத்துக்கு எவன் கால் கூப்பிட்டு போனா வெளியே வந்து அவன்கிட்ட நீ கோவப்படல. எங்க தலைவர் மேல போய் சொல்லிட்டு போனாரு. அவரை போய் கத்தினு இருக்க நீ. ஒரு நிமிஷம் பாருங்க சார், மேடம் சொல்லுங்க. இல்ல எல்லாம் வாங்கி வாங்கி கத்திட்டு இருந்தீங்களே, ஏதாவது பதில் வந்ததா? வராது. ஆள் ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்டோம், பொதுவா நான் வந்து இல்ல இது வந்து பிகே சார் வந்து நான் ஜாலியா பேசி தான் நான் பார்த்துருக்கேன். பட் இன்னைக்கு பயங்கர எமோஷனல் ஆயிட்டாரு. பரவாயில்ல பிகே சார், புரியுது உங்க எமோஷன் புரியுது, பட் இட்ஸ் ஓகே. நீங்க சொன்ன மாதிரி 1978 முன்னாடி யார் சூப்பர் ஸ்டார் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க? விஜய் எந்த இண்டஸ்ட்ரியில இருக்காரு? தமிழ் இண்டஸ்ட்ரியில தானே இருக்காரு. தமிழ் இண்டஸ்ட்ரியில இப்ப யார் சூப்பர் ஸ்டாரு? சூப்பர் ஸ்டார் இவர் எதுவுமே பதில் பேசலையா? இத்தனை வருஷமா அந்த பட்டத்தை தாங்கிட்டு இருக்கிற அவருக்கு என்ன நீ மரியாதை கொடுத்த? இல்லக்கா, அதாவது இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, ஸ்டபர்ன் ஃபூல்னு சொல்லுவாங்க. ஸ்டபர்ன் ஃபூல்னா அதாவது ரொம்ப கன்விக்ஷனோட நான் நம்புறேன், நான் முட்டாள்னு அப்படி நம்பி இருக்காரு அவரு. புரியுதுங்களா? நாம சொன்னாலும் அது காதுல விழவே விழாது, என்ன பண்ணாலும் விழாது. அது காதுல விழுந்தாலும் அப்படியே வலிக்கின்னு போயிடும். எனக்கு கோபம் வந்து அவன் பாட்டு சொல்லிட்டு போறான். கலாநிதி மாறன் வந்துட்டு தலைவர் ஈக்குவல் விஜய் சொன்னாராமா. எனக்கு என்னன்னா இவங்க ஒரே வாட்ஸ்அப் குரூப் இருப்பான்னு தோணுது. இல்ல ஒரே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருப்பான்னு சொன்னா வாட்ஸ்அப் குரூப் படிச்சுட்டு வந்துட்டு தான் கத்துறாரு அவரு. எதுவுமே தெரிஞ்சுக்கிறது இல்ல, எதுவும் புரிஞ்சுக்கிறது இல்ல. அதான் நீங்க இப்ப பாத்தீங்களா, நீங்க மியூட்ல போட்டுட்டு அதை படிக்கதான் போயிருக்காரு. அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க வாந்தி எடுக்க வேண்டியது. அதான் கபிலன் ப்ரோ, அவர் தான் நீங்க யாருக்கு ஓடு போட போறீங்க? நான் வந்து சொல்ல மாட்டேன். அவரும் நம்மால் தான், அவரும் ஓட்டு போட மாட்டாரு போல. கவர் பீக்ல டிவி கை வச்சு விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன். யாரே ஓட்டு போறது? அவரே சொல்றாரு, சினிமாவையும் அரசியலையும் தனியா தான் பாப்பேன். ரெண்டு பேர் புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் கேட்போம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். நான் கான்வர்சேஷன் கேட்டுருந்தேன். அதுல சூப்பர் ஸ்டார் பட்டம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மைக்கா இருந்துச்சு. அது 77 வந்து தலைவர் கொடுத்தது தான். பைரவி கொடுத்தாரு. தலைவர் அப்பயே வந்து கிளியரா தானு சார் பேட்டி கொடுத்துருக்காரு. தலைவர் வேணான்ட்டாரு. சிவாஜி எம்ஜிஆர் இருக்கும்போது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதையும் மீறி அது அடுத்த நாள் போய் த கிரேட்டஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு தானு சார் போட்டாரு. ஓகே, தலைவர் வந்து ஏத்துக்கவே இல்லை. எப்போ வந்து இதை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, தலைவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் அவரை தான் தலைவர் வந்து ஒழிஞ்சாரு அழிஞ்சாரு எல்லாம் சொல்லிட்டு இது இன்னைக்கு பேசுறது தான். அன்னைக்கு வந்து தர்மயுத்தம் படம் ஸ்டேட்டஸ்லாம் தெரியும். அதுக்கப்புறம் வந்து பில்லாங்கிற ஒரு படம் வந்து செம்ம ஹிட். அதாவது கமலஹாசனுங்கிற ஒரு பிம்பத்தை அப்போ வந்து கமலஹாசன் வந்து கொஞ்சம் லீடிங்ல இருந்தார், தலைவரோட மேல லீடிங்ல இருந்தார். அப்ப ரெண்டு பேரும் வந்து பிரியாங்கிற படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 2 பேரும் ஈக்குவலா இருக்காரு. இங்க பிரியாங்க வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து இவரு பஞ்சநாசல் வாங்கியிருப்பாரு ஒரு மலேசியால ஒரு இடத்துல. அப்போ கூட கிளீனா சொல்லியிருப்பாரு, நாங்க கூட வந்து முதல்ல போஸ்டர்ல போட்டது, அதாவது டைட்டில் கொடுத்தது வேற, முதல்ல போஸ்டர்ல நான் யூஸ் பண்ணது வந்து இது பிரியாங்கிற படத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு. அதுவும் வந்து பேஸ்ட் ஆன் த கலெக்ஷன். அப்புறம் முதல் சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்து நான் போட்ட சவால். ஏன் அந்த நான் போட்ட சவால் அப்படின்னு போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பில்லாங்கிற மெகா ஹிட் படம், அதாவது அசைக்க முடியாத இடத்துல இவர் தான் ரசூல்லா நம்பர், இவர் அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. பில்லாவோட கலெக்ஷன் வந்து அந்த மாதிரி கலெக்ஷன் 80s ஃபர்ஸ்ட் ஜனவரி மாசம் வந்துச்சு 80ல. அதுக்கப்புறம் நான் போட்ட சவால் அந்த பேசிஸ்ல வச்சு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து எடுத்த படம் வந்து சூப்பர் ஸ்டார் போட்டு தலைவரை நடக்க விட்டு ஸ்பெஷலா ஒரு வந்து வீடியோ கிரியேட் பண்ணி டைட்டில் கார்டுல போடுவாங்க. நான் போட்ட சவால 80ஸ்ல வந்து போடுவாங்க. அது வந்து சும்மா கிடைச்ச படம். இப்ப பூ கூட தூவாங்க நினைக்கிறேன். கண்ணாடி போட்டு நடந்து வருவாரு, பூ கூட தூவாங்க. இது வந்து தானு கொடுத்தாரு, அது கொடுத்தாரலாம். தானு கொடுத்தாரு, தலைவரே ஏத்துக்கல. தானு கொடுத்தாரு, எனக்கு அவங்க இருக்கும்போது எனக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சூப்பர் ஸ்டார் பாட்டேன். சூப்பர் ஸ்டார்னா அப்ப யாருன்னே தெரியாது. நம்ம நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஏது பாக்குறது சூப்பர் ஸ்டார்னா தலைவருக்காக, தலைவர் வந்து அந்த சிரிக்கி ஒருத்தவங்க உருவாக்குறாங்களா, உயிர் கொடுப்பாங்க. அந்த உயிருக்கு தலைவர் கொடுத்த உயிர் தான் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம். அதை வந்து திரும்பி ப்ரூவ் பண்ணது வந்து பில்லாங்கிற படத்தை வந்து பயங்கர மெகா ஹிட். கமல்லாம் அடிச்சு தூக்கி எறிஞ்சாரு அந்த படத்துல. ஒண்ணுமே இவருக்கு அடுத்ததான் எல்லாமே கொண்டு வந்தாரு, செட் பண்ணிட்டாரு. 80ஸ்ல வந்து இவர் தான் வந்து கிங், பாக்ஸ் ஆஃப் கிங் சொல்லி செட் பண்ணனால தான் அதே வருஷத்துல வந்து ஆகஸ்ட் மாசத்துல நினைக்கிற அந்த படம் வந்துச்சு. அதே வருஷத்துல வந்த படத்தை வந்து அவர் டைட்டில் போட்டு, அதுவும் இவரும் சொல்லி போடல, இவர் சுரேஷ் கிருஷ்ணா இப்ப போட்டது டைட்டில். அப்பயே அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல ப்ரொடியூசர் எல்லாம் வந்து இவர் அடிக்கிறது ஆள் கிடையாது, இவர் தான் நம்பர் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் போட்டது நான் போட்ட சவால். இதுதான் ஸ்பெஷல் வீடியோவே கிரியேட் பண்ணாங்க.
அதுதான். இது வந்து சுரேஷ் கிருஷ்ணன் முன்னாடியே ஒருத்தங்க பண்ணிட்டாங்க. நான் போட சவால்ல பண்ணிட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். பெல்ட் பேண்ட் போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு அப்படி இங்கிருந்து தலையை அப்படி கோரிட்டு அப்படி நடந்து வருவாரு. பூ தூவாங்க. சூப்பர் ஸ்டார் சொல்லி டைட்டில் வரும். ஆமா. அதுக்கும் அந்த அந்த படத்துல இருக்கிற தோற்றத்துக்கு டிஃபரெண்டா இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்தா தெரியும். இது வந்து ஒன்லி ஃபார் அவங்க தயாரிப்பு எல்லாருமே கொடுத்தது. சினி இண்டஸ்ட்ரீஸே கொடுத்தது தலைவருக்கு அந்த படம். நாட் ஒன்லி ஃபார் அவருடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பேசுனுச்சு அந்த நேரத்துல. ஆர்லி தருவாரு அதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா அன்னைக்கு தேதிக்கு தலைப்பொலி தானும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான். ஆமா. கலைப்புலி தான் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். அவர் தயாரிப்பாளர்லாம் கிடையாது. அவர் டிஸ்ட்ரிபியூட்டர்னா அவருடைய முன்னாடி படம். ஏன்னா இன்னொன்னு சொல்லலாம். அது ஏன் அப்படின்னா இளமை ஊஞ்சல் அடிகள் நீங்க எடுத்துக்கலாம் கூட. அதுக்கு முன்னாடி வந்த அவர் வில்லன் அடிச்ச படம் மாங்குடி மேன் எடுத்துங்க. அதுல இருந்து தலைவர் தான் பேசப்படுவார். அவர்கள் எடுத்துங்க. அவரெல்லாம் கமலஹாசன் எங்கேயுமே